மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி பாஸ்கர் ஐயா அவர்கள் கூடலூரை சார்ந்தவர்கள். ஐயா அவர்கள் பிஇ சிவில் முடித்துள்ளார்கள். நமது மனவளக்கலையில் எம்ஏ யோகா முடித்துள்ளார்கள். 1993ஆம் ஆண்டு மனவளக்கலையில் இணைந்து அனைத்து பயிற்சிகளையும் மகரிஷியிடமே நேரடியாக பயிற்சி பெற்ற சிறப்புடையவர்கள். 1995ஆம் ஆண்டு முதல் 96ஆம் ஆண்டு வரை குன்னூர் தவமயத்தில் பொறுப்பாசிரியராகவும், 99 முதல் 2001 முதல் கூடலூர் மனவளக்கலை பொறுப்பாசிரியராகவும், 2002 முதல் 2006 வரை வைஸ் ட்ரஸ்ட் கோயம்புத்தூரில் உள்ள வைஸ் ட்ரஸ்டில் புரோகிராம் ஆபீசராகவும், 2007 முதல் 2014 வரை இணை செயலாளராகவும் புரோகிராம் ஆபீசராகவும், 2014 முதல் 2017 வரை கூடலூர் மனவளக்கலை ஸ்மார்ட் பிரிவு துணைத் தலைவராகவும் ஐயா அவர்கள் சேவை செய்து கொண்டிருந்தார்கள். ஐயா அவர்கள் தமிழ்நாடு போலீஸ் வீட்டமைப்பு பிரிவில் கட்டிட பொறியாளராகவும் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். 2017 முதல் கூடலூர், புள்ளிப்பாளையம், ஊட்டி, காரமடை, அவிநாசி மற்றும் திருப்பூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகளில் மனவளக்கலை பயிற்சிகளை நடத்திய பெருமைக்குரியவர்கள். ஐயா அவர்கள் கடந்த லாக்டவுன் பீரியட்ல இருந்து இந்த ஜூம் நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்முடன் இணைந்து நமக்கு நிறைய கருத்துக்கள், சிந்தனைகளை எல்லாம் அளித்துள்ளார்கள். கேள்வி பதில் நிகழ்ச்சியும் அளித்துள்ளார்கள். ஆழியார் நிகழ்ச்சியிலும் நமக்கு நிறைய கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் கொடுத்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்கள் இன்று நம்மிடையே இணைந்து நமக்கு ஏற்படும் சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஐயா இணைஞ்சிட்டார்கள் ஐயா? ஆழியார் ஐடி ஐயா? ஐயா இன்னும் இணையலைங்களா? வாழ்க. ஐயா இணைஞ்சிட்டாரு. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதாங்கம்மா? நல்லா நல்லா கேக்குதுங்க ஐயா. ரொம்ப நேரம் ஆச்சு, கனெக்ட் ஆகலையா? அதுக்காக. ஓ அப்படிங்களா? இப்ப கனெக்ட் ஆயிடுச்சு, நல்லா கேக்குதுங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒருவே துணை. ஆசானவர்களை வணங்கி அவர்களே சுகமாக நிரம்பி இந்த அமர்வை நிகழ்த்தி தர வேண்டும் என்ற உணர்வோடு துவங்குவோம். வாழ்க வளமுடன். வாழ்க. சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, ஞானாசிரியர் பெருமக்களே, இந்த நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களே, இந்த நிகழ்வை சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆழியார் ஐடி துறையை சார்ந்த நிர்வாகிகளே, இதை மிகச் சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க. கிளியரா இருக்காமா? எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு. கிளியரா இருக்குங்கய்யா, நல்லா கேக்குதுங்கய்யா. ஓகே. வீடியோ கிளியர் ஆயிடுச்சாமா? வீடியோ கிளியரா தான் இருக்கு. பட் என்ன கொஞ்சம் உங்க ஃபேஸ் வந்து ஷோல்டர் வரைக்கும் தான் தெரியுது. ஓகே. ஒரே நிமிஷம். ஓகேங்க. ஓகேங்க.
மகரிஷி நல்லா தெரியுறார். வாழ்க. வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, இன்னைக்கு நம்ம வகுப்புல இன்ட்ரோடக்ஷன்ஸ் கொடுக்கும் போதே அம்மா ஒரு நல்ல ஒரு கவியை சொல்லியிருக்காங்க. தன்முனைப்பு எப்போ நம்மளிடத்துல அறவே அற்று போகிறதோ அப்பொழுதுதான் அத்தனை நிகழ்வுகளிலும் வெற்றி பெற முடியும் என்பதுதான் அவங்க குறிப்புகளாக கொடுத்திருக்காங்க. நாம யாரு அப்படிங்கிற அந்த உண்மை ஞானத்தை தேடி நம்ம போகும்போது அந்த உண்மை தெளிவு என்பது எப்போ வரும் அப்படின்னு சொன்னா, தன்முனைப்பு எப்போ அற்று போகிறதோ, அதனாலதான் மகிழ்ச்சி சொல்லுவாங்க, கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். அப்ப எந்த இடத்துல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த தான் தனது என்ற அகங்காரமும் மமகாரமும் அற்று போகிறதோ அந்த இடத்துல எண்ணம் அற்ற நிலை என்பது உருவாகும் இல்லையா? அந்த எண்ணமற்ற நிலை என்கிறது தான் நம்ம தெய்வீக நிலை அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் சாமி சொல்லுவாங்க, எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் லயிக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும் இல்லையா? அப்ப எண்ணத்தினுடைய அந்த மூல நிலையை எப்போ நாம ஒருத்தர் கண்டுபிடிச்சுக்கிறோமோ, எப்போ எண்ணத்தினுடைய ஆழ்நிலையை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோமோ, அப்போ நம்மளுடைய வாழ்நாள்ல இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நாம் முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும் என்பதைதான் அத்தனை மகான்களும் சொல்லியிருக்கிறார். இதுல ஒரு சிறப்பு என்னன்னா, நமக்குள்ள இந்த தேடுதலும் தேவையும் இயல்பாக மலர வேண்டும் அப்படின்னு தேடுதலும் தேவையும் இயல்பாக வரணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம எத்தனையோ விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அத்தனை நிகழ்வுகள்லையும் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வீக தன்மையை நாம உள்ளுணர்வாக பெற வேண்டும். அது படிச்சு தெரிஞ்சுக்கிறதல்ல, உணர்ந்து தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி. உணர்வு தான் இங்க மிக முக்கியம். உணர்வு அப்படின்னு சொல்லுகிற போது என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ ஒரு தேனி இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். தேனி பறக்கிற போது அதுல இருந்து ஒரு ரீங்கார சவுண்ட் நம்ம கேட்கிறோம். அந்த ரீங்கார சவுண்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, அதனுடைய இயக்கத்தினால அதுக்குள்ள இருந்து இயல்பாக உருவாகிறது. அது உருவாக்கணும்னு உருவாக்கல, அதனுடைய இயக்கத்தினுடைய வெளிப்பாடு அந்த ரீங்கார வழியாக வருகிறது அல்லவா? அது போல நம்முடைய இயக்கத்தினுடைய அல்லது நம்முடைய மூலநிலையை நாம் ஒன்ற நமக்குள்ளிருந்து இயல்பாகவே அந்த தன்மை வெளிப்படும். அத்தகைய வெளிப்பாட்டு நிலையை நம்ம உணர்வதற்காகத்தான் இந்த பயிற்சி முறைகள் என்பதெல்லாம் மகரிஷி நமக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. அப்ப அந்த பயிற்சியில ஆழ்ந்த நிலையை நம்ம அடைய 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 உண்மை பொருள் உணர்வு என்பது இயல்பாக மூச்செடுத்து வரணும். நம்ம தெரிந்து கொண்டதுல, படித்து தெரிந்து கொண்டதுல வெறும் நாலேஜா இருக்கக்கூடாது, அது விஸ்டமா மாறணும். நம்ம செயற்கையாக படித்து உணர்ந்து கொள்றதை தாண்டி இயற்கையாக உள்ளுணர்வாக உணர்ந்து கொள்றதுக்கு என்ன வழி இருக்கிறதோ அத்தனை வழிகளையும் மகரிஷி அவர்கள் நமக்கு தந்துட்டு போயிருக்கிறார் இல்லையா? அதை கொண்டு போறதுக்கான வழிமுறைகள் ரொம்ப எளிமையாக மகரிஷி ஒரு 5 வழிமுறைகளை கொடுக்கிறாங்க. ஒண்ணு, நுண்மான் நுழைவுடன் அறிவு இல்லையா? எந்த ஒரு விஷயத்தையும் நுணுகி பார்த்து அறியக்கூடிய அறிவு என்பது வேணும். அந்த நுணுகி பார்த்து அறியக்கூடிய அந்த அறிவு நமக்கு வந்துருச்சுன்னா, அடுத்தது அந்த பொருள்ல இருந்து வரக்கூடிய விஷயத்தை கவனிக்கக்கூடிய ஏற்பு திறன் நமக்கு வந்துடும். அதான் ஏற்பு திறன் 2வது விஷயம் சொன்னாங்க. அப்போ அந்த பொருள் என்ன சொல்லுகிறதோ அல்லது அந்த நபரிடத்திலிருந்து நமக்கு என்ன விஷயம், என்ன செய்திகள் வருகிறது என்பதை நாம புரிந்து கொள்ள முடியும். இப்போ நமக்கும் அந்த பொருளுக்கும் அல்லது அந்த நபருக்கும் இடையில ஒரு பிணக்கு, அதாவது ஒரு கான்ஃபிளிக்ட் ஏற்படுகிற போதுதான் நமக்குள்ள ஒரு பிரச்சனைகள் உருவாகும் இல்லையா? இப்ப ஏற்பு திறன், அவர்கள் சொல்வதை நாம ஏற்றுக்கொள்ளுகிறோம், நாம சொல்றதை அவர்கள் ஏற்றுக்கொள்றாங்க அப்படின்னாக்க இங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு இணக்கத்தன்மை என்பது வந்து, அப்ப புலன்கடந்து பார்க்கக்கூடிய அறிவு வருகிற போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறன் நமக்கு வந்துடுது. அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறனால நமக்கு கிடைக்கிறது என்ன? இணக்கத்தன்மை. இந்த இணக்கத்தின்படி நம்ம வாழ ஆரம்பிக்கிற போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆக்கத்திறன் நமக்கு வரும்.
ஏன்னா இப்ப பாருங்க, கருத்து முரண்பாடுகள், இன்னொன்னு ஆற்றல் முரண்பாடுகள், இதையெல்லாம் அந்த முரண்பாட்டு செயல்களால தான் நமக்கு நிறைய எனர்ஜி லாஸ் ஆகுது. இப்போ நாம ஒண்ணு பேசுறோம், அதுக்கு ஆப்போசிட்டா அவங்க ஒண்ணு பேசுறாங்க அப்படின்னா, இந்த கருத்து முரண்பாடுகளை நம்ம ரெண்டு பேருமே, இப்ப நான் சொல்றத நான் சரின்னு தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றேன், அவங்க சொல்றத அவங்க சரின்னு தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இந்த முரண்பாட்டு செய்திகள்னாலதான் நம்ம கிட்ட நிறைய மனநிலைகள்ல மாற்றங்கள் வருது. அதுதான் மானா மனநிலைகள் அப்படின்னு மகிழ்ச்சிக்கிறாங்கல்ல. இந்த பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால்குவன், சுயதாழ் மனப்பான்மை, வஞ்சம்ங்கிற 6 தீய குணங்களாக அது மலர்ச்சி பெறுது. அப்படி இந்த 6 தீய குணங்களா மலர்ச்சி பெற்றா என்ன ஆகும்? இந்த ஜீவகாந்தம் உடம்புல இருந்து அபரிமிதமாக வாரி இறைக்கப்படும். அப்படி இறைக்கப்படுகிற போது இங்க நமக்குள்ளேயும் ஜீவகாந்த செலவு, அவங்களுக்குள்ளேயும் ஜீவகாந்த செலவு என்பது ஏற்படுகிற போது இங்க உடலும் கெட்டுப்போது, மனசும் கெட்டுப்போகுது. அப்ப இந்த உடலும் மனசும் கெட்டுப்போன நிலையில இருக்கிற போது நீங்க எந்த விஷயத்திலையும் ஆக்கப்பூர்வமான செயல்களை நம்ம செய்ய முடியல. இப்போ ஒரு ஒரு ஆசைப்படுறோம், ஒரு பொருள் மேலேயோ அல்லது ஒரு நபர் மேலேயோ அல்லது ஒரு ஒரு செயலை செய்யணுமோ அப்படின்னு சொல்லி எவ்வளவோ ஆசைப்படுகிறோம். ஆனா ஆசையினுடைய வெளிப்பாடு நம்மளால சரியா செய்ய முடியுதா அப்படின்னா இல்ல. அதை நம்மளால அடைய முடியல. ஏன் அடைய முடியல அப்படின்னா எனர்ஜி இல்ல, ஆற்றல் இல்ல. ஏன் ஆற்றல் இல்ல அப்படின்னா முரண்பாடால நிறைய ஆற்றல் விரயமாகி கொண்டே இருக்கிறது. இந்த முரண்பாடுகளுக்கெல்லாம் காரணம் ஒருத்தரை ஒருத்தரை புரிந்து கொள்ளக்கூடிய இந்த இணக்கத்தன்மை என்பது இல்லை. அந்த இணக்கத்தன்மையை உருவாக்கி கொண்டா ஆக்க வாழ்வு வாழ முடியும். அந்த ஆக்க வாழ்வு தான் புதிய விஷயங்களை படைக்க முடியும். தான் படைப்பு திறனாக மாறுது, இந்த கிரியேட்டிவிட்டியா மாறுது. அதுதான் இன்னைக்கு இந்த உணர்வுக்கு வந்த உடனே தான் நிறைய புதிய விஷயங்களை கிரியேட் பண்ணாங்க. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, எப்போ இணக்கம் வருகிறதோ அப்போ ஆக்க வாழ்வு அப்படின்னு சொல்லி, ஆக்க வாழ்வு வருகிற போதுதான் நீங்க நிறைய கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுதான் அத்தனை மகான்களும் உணர்ந்தாங்க. அப்போ எல்லா பொருளையும் கடந்து பார்க்கக்கூடிய அந்த புலன் கடந்த அறிவை நாம் முதலிலே உருவாக்கி ஆக வேண்டும். அப்படின்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னா அதுக்குதான் தவம் அப்படின்னு வச்சாங்க. இந்த தவம் பண்ண பண்ண என்ன நடக்குது பாருங்க, நம்ம 3 உடல்களை பற்றி சொல்றோம், நிறைய படிக்கிறோம். பிசிக்கல் பாடி, காசல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி எல்லாம். இந்த 3 உடல்கள்ல முதல் உடல் பருவுடலாக வெளிப்புறமா தோற்றத்துக்கு தெரியறது பருவுடல். இந்த பருவுடலை எப்ப இந்த ஸ்தூல உடலை கடந்து உள்ள போகிறோமோ அப்பதான் நுண்ணுடலை காண முடியும். நுண்ணுடலை கடந்து உள்ள போகிற போது காந்த உடலை காண முடியும் அப்படின்னு சொல்லி, இப்படி நீங்க புலன் கடந்து கடந்து போகும்போது இந்த 5 புலன்களையும் கடந்து உள்ள போகிற போது உள்ள இருக்கக்கூடிய அந்த உயிருடலை, உயிரின் தன்மையை உணர்ந்து கொள்ள முடியும். அந்த உயிரின் தன்மையை உணர்ந்து கொண்டு பார்க்கிற போது எந்த பொருளை பார்த்தாலும் உயிராகவே தெரியும். அத்தனை பொருளும் இந்த இறைத்துகளின் தொகுப்பேங்கிற காட்சியை நீங்க எப்போ கண்டுபிடிக்கிறீங்களோ அப்போ காசல் பாடி காந்த உடலாக மாறிவிடுது. இன்னும் நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த பிசிக்கல் பாடின்னு வருகிற போதுதான் இங்க எல்லைகள் வருது. அணுக்கள் கூடி கொத்து கொத்தாக இயங்குகிற போது அங்க தோற்றப் பொருட்களாக மாறுது. பரம அணுக்கள் பல கோடி பண்பாய் கூடி ஒரு கூத்து கரம் கூத்தாடும் நாடகத்தோர் கட்டமெந்த தோற்றமான அழுத்தந்தை பாடுவார். கொட்டு முகிலாய் அணுக்கள் கூடி பிரிப்பதுவாய் அப்படின்னு சொல்லி பாரதி பாடுறார். நிறைய அணுக்கள் கூடியும் பிரிந்தும் நிறைய தோற்றப் பொருட்கள் உருவாகவும் செய்கிறது, அதே சமயத்துல மறைந்து கொண்டும் இருக்கிறது. அப்போ இந்த தோற்றப் பொருட்களாக இருக்கிற அத்தனையும் விண்துகளுடைய தொகுப்பே என்கிற காட்சி நாம எப்போ உள்ளுணர்வாக உணர்கிறோமோ அப்போதான் அதை கடந்து போகக்கூடிய அறிவு நமக்கு. அந்த தோற்றப் பொருட்களுடைய மூலப்பொருளாக இருக்கக்கூடிய உயிரை கடந்து போகிற போது அந்த உயிருக்கு மூலப்பொருளாக இருக்கக்கூடிய இறைத்துகளை உணர முடியும். அந்த இறைத்துகளை தான் மகர்ஷி காந்தம், தற்சுழற்சி விரைவு பெற்ற இறைத்துகளே காந்தம் அப்படின்னு சொல்றாங்க. தன்னைத்தானே மிக விரைவாக வேகமாக சுழன்று கொண்டிருக்கக்கூடிய இறைத்துகளே காந்த ஆற்றலாக இருக்கிறது. அப்போ உயிர்நிலைக்கும் இறைநிலைக்கும் இடையிலே பாலம் போல இருக்கக்கூடியது இந்த இறைத்துகள் தான். இறைத்துகளை நாம் உணர்ந்து கொள்ளுகிற போது அந்த காந்த உடலை காணுகிற பக்குவம் நமக்கு வந்துருச்சுன்னா
இந்த காந்த உடலாக நாம் மாறி இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு காந்த உடல்களையும் நம்ம பார்க்கிற போது அத்தனை பொருளும் ஒன்றாக இருக்கிறத அந்த காட்சி அகக்காட்சியாக பார்க்கிற போது நாம் செய்த அத்தனையும் இந்த பிரபஞ்சத்துல எங்க வேணும்னாலும் அது பிரதிபலிக்கும் அப்படின்னு தெரியும். நம்ம எண்ணுகிற எண்ணம் இந்த பிரபஞ்சம் முழுக்க ஒவ்வொரு அணுக்களுக்குள்ளேயும் பிரதிபலிக்கிறது, ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் பிரதிபலிக்கிறதுங்கிறத நம்மளால அப்படி உணர்ந்து கொண்டு நம்முடைய செயல்களை ஒழுங்குபடுத்தி கொள்ளுகிற போது அந்த செயல் ஒழுக்க மேம்பாடுதான் இந்த காந்த உடலை கடந்து போறதுக்கு உதவி. தான் அந்த காந்தத்தை உணர்ந்தாலே உடைய செயல் விளைவு நீதி நமக்கு விளக்க முடியாது. இன்னைக்கு நாம என்ன பண்றோம், என்ன வேணாலும் செய்துக்கலாம், ஏதாவது ஒரு பரிகாரம் செஞ்சுட்டா சரியா போயிடும் அப்படின்னு நம்மளுடைய செயல்களை ஒழுங்குபடுத்தாத வரையிலும் நம்மளால அடுத்த நிலைகளுக்கு போக முடியாது. அதனாலதான் சாமி சொல்றாரு, காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறியவே முடியாது. காந்த நிலையை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நீங்க அந்த புலன் கடந்து போனாலே ஒழிய உயிருடலை காண முடியாது. உயிருடலை கடக்காம காந்த உடலை கடக்க முடியாது. அப்ப அந்த காந்த உடலை கடந்தீங்கன்னா இருப்பது சுத்த வெளி. அப்போ அந்த சுத்த வெளியை நாம் எப்ப அடைந்து கொள்கிறோமோ, அதை உணர்ந்து கொள்ளுகிறோமோ, அந்த இடத்துலதான் நம்ம இந்த மனித பிறவியினுடைய நோக்கத்தை முழுமைப்படுத்த முடியும். அதுதான் வீடு பயிற்சி. இப்ப இங்க இதுதான் ரூட் சொல்லிட்டேன். அப்போ ஒவ்வொரு பொருளையும் கடக்கணும். பிசிக்கல் பாடி கடக்கணும், பருவுடலை தூள உடலை கடக்கணும், சூழ உடலை கடந்து அடுத்த நுண்ணுடலை கடக்கணும், நுண்ணுடலை கடந்து அடுத்த காந்த உடலை கடக்கணும், காந்த உடலை கடந்தால் சுத்தத்தை இறைத்தன்மை. அப்ப நம்ம கடந்து போறதுக்கான வழிகள் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாரும் சொல்லியிருக்காங்க. நான் மகிழ்ச்சி பயிற்சியா கொடுக்குறேன். இதுதாங்க வித்தியாசம். பருவுடலை கடக்கணுமா, புலன் கடந்து பார்க்கிற பார்வை உருவாக்கணுமா, புருவ மையத்துல கவனிக்க. புருவ மையத்திலேயே நினைவு இருக்க 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 என்ன ஆகும்னா மூச்சு ஒடுங்க ஆரம்பிக்கும். எப்ப மூச்சு ஒடுக்கம் பெறுகிறதோ, அந்த மூச்சினுடைய காற்றுடைய வேகம் குறைகிறதோ, அந்த இடத்துல எண்ணம் ஒரே எண்ணமாக மாறும். அந்த எண்ணத்தை கடந்தா உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் கிடைச்சிடும். ஆனா பல பேர் தன்னை எப்ப மறந்தார்களோ, தன்னிலை மறந்த நிலைக்கு வந்தார்களோ, அப்போ அவர்களுக்கு பிரபஞ்ச ரகசியங்கள் அத்தனையும் விளக்கமானது. அதை எழுத்துக்களாகவும் செயல்களாகவும் வாழ்க்கையாகவும் மாற்றிக்கொண்டார்கள். அவர்கள் எல்லாம் மகான்கள். தன்னை கடக்கணும். அந்த தன்னை கடந்த நிலைங்கிறது உருவாக்குறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அதுக்குதான் மௌனம் அப்படின்னு பயிற்சி கொடுக்கணும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா உட்கார்ந்து நமக்குள்ள இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஆர்கிமெடிக்ஸ் இருந்தான் இல்லையா, ஆர்கிமெடிக்ஸ் ஒரு பெரிய விஞ்ஞானி. அவன் எத்தனையோ ஆராய்ச்சி பண்ணிட்டே கிடந்தான். கடைசியில போய் ஒரு டப்புக்குள்ள போய் தண்ணி தொட்டுக்குள்ள போய் விழுகிற போது அவனுக்கு விஷயம் கிடைத்தது. அப்போ அந்த இடத்துல அவன் அப்படியே எந்திரிச்சு ஓடுறான். தன்னுடைய உடம்புல ட்ரெஸ் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல, கண்டுபிடிச்சேன்னு ஓடுறான். ஒரு மனிதன் தன்னுடைய உடம்புல ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்கிறேங்கிற உணர்வு கூட இல்லாம ஓடுறான் அப்படின்னா அவன் தன்னை மறந்து இருக்கிறான்னு தானே அர்த்தம். அப்ப தன்னை மறந்த நிலையில்தான் பிரபஞ்ச ரகசியங்களை உணர முடியும், பிரபஞ்சம் கடந்த ரகசியங்களை உணர முடியும் அப்படிங்கறதுதான் அத்தனை பேரும் உணர்ந்தார். மகர்ஷி கூட எண்ணமோ அகண்டாகாரம் ஏட்டினிலே கை எழுது என்கிறது எழுதுகிறேன்னு எழுத. எண்ணம் அகண்டாகார பெருவெளியில போய் சேருகிற போது இங்க தன்னிலை மறந்த நிலை உருவாகும்ல. அந்த தன்னிலை மறந்த நிலையில மகர்ஷி ஒரு படி போய் கொஞ்சம் விளக்குறாங்க. தன்னையும் மறவாது வேறொன்றையும் நினையாது இருக்கக்கூடிய நிலையே முக்தி நிலை. அதுதான் தெய்வீக நிலை. அந்த தெய்வீக நிலை அடைவதற்கான வழிகளை நமக்கு ஒரு 5 படிகள்ல மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க. இப்ப நான் சொன்ன அவ்வளவு விஷயத்தையும் எடுத்துட்டு பாருங்க. முதல்ல உடலை கடக்கணும் அப்படின்னா உடலை மதிக்கணும். உடம்ப மதிச்சு இந்த உடம்பு சொல்ற விஷயத்துக்கு நம்ம மதிப்பு கொடுத்தோம் அப்படின்னா இந்த உடலை கடந்து போக முடியும்.
இப்ப எங்க வீட்டுக்குள்ள நீங்க வரணும்னா நான் அனுமதிச்சாதான் நீங்க உள்ள வரணும். அதுபோல இந்த உடலுக்குள் நான் கடந்து போகணும்னா என்னுடைய புலன்களும் உறுப்புகளும் இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களும் அனுமதிச்சாதான் நான் உள்ள கடந்து போக முடியும். அப்ப அனுமதிக்கணும்னா எனக்கும் என்னுடைய உடல் உறுப்புகளுக்கும் ஒரு இணக்கம் வேணும். அந்த இணக்கம்தான் என்னை இந்த உடலுக்குள் அனுமதிக்க செய்யும். இப்ப நான் வெறுமனே வெளியில இருந்துகிட்டு இது என் உடம்புன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய உடலுக்குள்ள நான் கடந்து போகணும். அப்படி கடந்து போறதுக்கு என்னுடைய உடல்ல இருக்கிற ஒவ்வொரு செல்களும் ஒத்துழைக்கும். அப்ப என்னுடைய உடலை நான் மதிக்காத வரையிலும் என் உடம்பு எனக்குள்ள நான் பிரவேசம் செய்வதை அனுமதிக்காது. அது வெளியில தான் தரும். இப்ப பாருங்க, நான் என் உடம்பு மதிக்கலன்னு வச்சுங்க, எனக்கு நோய்வாய்ப்படும். நோய்வாய்ப்படுகிற போது நான் எங்க ஓடணும்? ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், மருந்து மாத்திரை சாப்பிடணும். இதுலதான் என்னுடைய செயல்பாடுகளை கடத்திக்கிட்டே இருக்குமே ஒழிய எனக்குள்ள போய் பிரவேசம் செய்யக்கூடிய அந்த ஆற்றலை உருவாக்காது. அப்ப எனக்குள்ள கடந்து போகிறதுக்கு என்னோட உடலை மதிக்கணும். உடலை மதித்து உள்ள கடந்துட்டேன்னா உடலுக்குள்ள இருக்கிற உயிரை மதிக்கணும். அப்ப இந்த உயிர் எங்க இருக்கிறதுன்னு தெரியணும். எது உயிராக இருக்கிறதுன்னு தெரியணும். இந்த விண்துகளை பஞ்சபூதங்கள்ல இருக்கக்கூடிய விண்ணே உயிராக இருக்கிறதுன்னு சொன்னா இந்த உடலே விண்ணு தானே. அப்படின்னா இந்த உடல் மட்டும் விண்ணல்ல, நாம் பார்க்கிற அத்தனை தோற்றங்களும் இந்த விண்ணின் வேக வேறுபாடுகள் தானே. அதனுடைய சுழற்சியுடைய வேகம், தற்சுழற்சி வேகம் குறைய குறைய நெருக்கம் அதிகமாகி கொள்வது. அதனால தோற்றங்கள் தெரியும், வித்தியாசப்படுது. தற்சுழற்சி வேகம் அதிகரிக்க அதிகரிக்க விரைவு அதிகமாகி ரெண்டு பொருள்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இடைவெளி அதிகமாகி காணாமல். அப்ப காணாம போகக்கூடிய பொருளுமாகவும் காணும் பொருளாகவும் இருப்பது எதுன்னா வெறும் வேக வேறுபாட்டோடு இயங்கக்கூடிய விண்துகளே அப்படின்னு பாக்குற போது இந்த பிரபஞ்சமே என்னுடைய உயிராக இருக்கிறதுங்கிற காட்சி நம்ம அதையும் கடந்து உள்ள போகிற மனப்பக்குவம். அப்ப எல்லா உயிர்கள் எல்லாம் ஒன்றாமை உற்று பார்த்தால் அப்படின்னு தெரிந்து கொண்டு அத்தனை உயிர்களுக்கும் நன்றி உணர்வோடு விளைவறிந்த விழிப்பு நிலையோடு நாம செயல்களை ஆற்றி எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்காமலும் முடிந்த வரையில் பிற உயிர்களிடம் துன்பத்தை போக்கியும் வாழுவேன்கிற அந்த வாழ்க்கை பண்பாட்டை நம்முடைய வாழ்க்கையாகவே மாற்றிக்கொண்டால், நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க கவனிக்கணும். வெறும் வார்த்தைகளாக இருக்கக்கூடாது, வாழ்க்கையாகவே மாற்றிக்கொண்டீர்களானால் இந்த உயிரை கடந்து போகக்கூடிய பக்குவம். அந்த உயிரை கடந்து போகிற போது அந்த செயல் விளைவு நீதி விளைவறிந்த விழிப்போடு கவனம் செலுத்தி உள்ள போகும்போது கருமையத்துல களங்கங்கள் போய் சேராது, நல்ல பதிவுகள் சேரும். அப்ப காந்த மையம் தூய்மையாகி, அப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடிய காந்தம் தூய்மையாக ஆக நம்மை நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய காந்தம் களமும் தூய்மையாகி கொண்டே வரும். அப்படி எந்த அளவுக்கு அது தூய்மையாக்கி கொள்ளுகிறதோ அந்த அளவுக்கு அந்த தூய்மையிலே தெய்வீகத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட உணர்வு நிலையை நமக்கு கொடுக்கிறார். அப்ப உடல் நலம் மிக முக்கியம், முதல் படி. அடுத்த உயிர் வளம் மிக முக்கியம், இரண்டாவது படி. மூணாவது படியில காந்தத்தை தூய்மை செய்யணும்னா உள்ளுக்குள்ள போகவும் கூடாது, தீய விஷயங்கள் உள்ள போகக்கூடாது, நல்ல விஷயங்களை போக்கவும் செய்யணும். இத ரெண்டையும் செய்யறதுக்கு ஆற்றலும் வேணும், அதே சமயத்துல தூய்மையும் வேணும். மனதுக்கு ஆற்றலை கொடுக்க தவம், தூய்மை செய்ய அகத்தாய்வு, இது ரெண்டையும் கொடுக்கிற போது மன வளம் பெருகிவிடுகிறது. இது மூன்றாவது படி. மனவளம் பெருக பெருக விளைவறிந்த விழிப்போடு நன்றி உணர்வோடு கடமைகளை செய்கிற போது இந்த கருமையத்துல களங்கங்கள் போய் சேராம கருமையம் தூய்மையாகி விடுகிறது. அந்த கருமையம் தூய்மைங்கிறது நாலாவது படி. இந்த கருமையம் தூய்மையானால், அகம் தூய்மையானால், அகத்து அதை உணர்ந்து கொண்டோமானால், எதை? இறையை. வள்ளுவர் பாடுறார் இல்லையா, ஐயப்படாது அகத்து அதை உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளன்னு சொல்லி. அப்படி அகத்து அகமாக இருக்கக்கூடிய இந்த கருமையத்துக்குள்ள அதை உணர்வானை, அந்த தெய்வீகத்தன்மையை உணர்ந்து கொள்ளுகிற போது நாம் யாராக வெளிப்படுவோம்? தெய்வமாக வெளிப்படுவோம். அதுதான் பிரமையான். இந்த பிரமையான் உணர்வு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளிருந்தும் வருகிற போது, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இந்த தெய்வீகத்தன்மை வெளிப்படுகிற போது
அவன் சார்ந்த குடும்பங்கள் அமைதி பெறும். அவன் முதல்ல அமைதியானால் அவன் சார்ந்த குடும்பம் அமைதி, அவன் குடும்பம் அமைதியானால் அவன் இருக்கக்கூடிய ஊர் அமைதி, அந்த ஊர் அமைதியானால் பல ஊர் அமைதி, அந்த பல ஊர்கள் அமைதியாகிற போது உலக அமைதி. இதுதான் மகரிஷி நம்ம காட்டி செல்லக்கூடிய பாதை. இந்த பாதையை அடிபற்றி நம்ம அனைவரும் அவருடைய வழியிலே சென்று அவருடைய அந்த நோக்கத்தை நிறைவு செய்யறதுக்கு நம்மால் ஆன வழிமுறைகளையும் நம்மால் ஆன செயல்களையும் செய்வோம் என்று சொல்லி இந்த அறிமுக உரையை நிறைவு செய்கிறேன். இதை தொடர்ந்து உங்களிடத்துல இந்த கேள்வி பதிலை விளக்கம் வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்யா. மிக சிறப்புங்கய்யா. உங்க கேமரா ஏதோ ஷேக் ஆற மாதிரியே இருக்குங்கய்யா. அதுதான் ஃபேன் ஏதாவது ஓடு. ஒரே நிமிஷம், அந்த லேப்டாப்ல ஆன் பண்ணேன், எனக்கு அத சின்னத்துல அது நீங்க பேசிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லல. சிறப்புங்கய்யா. வாழ்க வளமுடன். மிக சிறப்புங்கய்யா. நீங்க இந்த 5 விஷயங்கள், நுண்மான் நுழைப்புலன் அறிவு, ஏற்புத்திறன், இணக்கத்தன்மை, ஆக்கத்திறன், படைப்புத்திறன், இது ஒரு விஷயத்தையும் நம்ம தாண்டி வரும்போது நமக்கு இந்த உயிர் வளம், மனவளம் காக்கப்பட்டு இறைநிலை என்பது என்ன அப்படின்றது நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவா எடுத்து சொன்னீங்க. அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இந்த பூர்வ மையத்தை கவனிக்க நமக்கு மகரிஷி அவர்கள் ஒரு பயிற்சி முறையை கொடுத்திருக்காரு. அந்த பயிற்சி முறையை நாம தொடர்ந்து செய்தாலே நாம் இந்த நம்முடைய கருமையை தூய்மையும் செய்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தையும் உணரலாம், பிரபஞ்சத்தை தாண்டி இருக்கக்கூடிய இறைநிலையும் உணரலாம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னீங்க. மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். இப்பொழுது கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கிறோம். முதல் அன்பராக தேவி ஹேண்டிஸ் பண்ணிருக்கீங்கம்மா. உங்களுடைய கேள்விகளை ஐயா கிட்ட கேட்கலாங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க அறிமுக உரையில கொடுத்த அந்த விளக்கம் நான் கேட்கிற கேள்விக்கு எனக்கு ஏற்கனவே ஒரு பதிலாக அமைந்திருக்குங்க ஐயா. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நுண்மான் நுழை புலன் அந்த அறிவுல ஏற்பு திறன் வந்துருச்சுன்னா இணக்கத்தன்மை வரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஐயா. ஆனா உறவுகள்ல அந்த இணக்கத்தன்மை ஒரு கான்ட்ராஸ்டான அணுகுமுறை இருக்கவங்க மத்தியில வர்றதுக்கு வாய்ப்பு எப்படிங்கய்யா இருக்குதுங்களா? அதுக்குதான் நான் சொன்னேனே, இந்த நீங்க அந்த உணர்வுங்கிறது புலன் கடந்து பார்க்கக்கூடிய அறிவு வந்துருச்சுன்னா, இப்போ ஒரு விஷயம், இப்ப இன்னைக்கு காலையில கூட எனக்கு இது ஒரு அனுபவம். ஒரு செயல் நடக்கிற போது அதை நம்மளால ஏத்துக்க முடியல அப்படிங்கும் போது நமக்குள்ள ஒரு துன்பத்தை உருவாக்குதில்ல. நாம இப்படித்தான் இருக்கணும்னு நாம நினைக்கிறோம். ஆனா அப்படி அவங்க நடந்து கொள்ளாத போது நமக்குள்ள ஒரு கோபத்தையும் ஒரு விதமான எரிவு நிலையும் உருவாக்குதில்ல. அத கேட்டுட்டு நான் அப்பதான் ஒரு செய்தி அதை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது. அப்படி படிக்கும்போது அதுல ஒரு செய்தி என்ன சொல்லப்பட்டதுன்னா, ஒரு பூ மலருகிற போதே, மலர்வதற்கு முன்பே அது மலர்ந்தால் என்ன நிறத்துல இருக்கணும், என்ன ஸ்மெல்ல இருக்கணும், என்ன மாதிரியான தெய்வீகத்தன்மையை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லாமே அதுக்குள்ள இன்பில்ட்டா இருக்குல்ல. அது உள்ள இருந்தது தானே வெளியில வருது. அப்போ அவங்க ஒரு செயலை செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த தன்மையெல்லாம் இருந்துதான் இங்க வெளியில வருது. அவங்க அடுத்த நிலைகள்ல இதைத்தான் செய்யணும்னு அதுக்கு அவங்களுக்குள்ள இன்பில்ட்டா ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இத மாத்தணும்னு நாம நினைக்கும் போதுதான் சிரமங்களை அனுபவிக்கிறோம். கரெக்டா? அப்ப இந்த இடத்துல எதிர்பார்ப்பு எப்ப இல்லாமல் போகிறதோ, அதாவது நடக்கிறது எல்லாத்தையும், இப்போ இதுக்குதான் மகரிஷி சொல்லுவாங்கல்ல, மகரிஷி மட்டும் இல்ல, வேதங்கள் கூட என்ன சொல்லுது, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது நடக்கவிருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். இந்த இந்த உணர்வுங்கிறது நமக்கு அவ்வளவு சீக்கிரமா வராது. படிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது, கேட்க நல்லா தான் இருக்குது. ஆனா அதை உணரணும் அப்படிங்கும் போது கொஞ்சம் சிரமம். அதை உணர்வதற்கு முயற்சி செய்யறோம் நம்ம. அப்படி முயற்சி செஞ்சு உணர்ந்துட்டோம்னா எதா இருந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை உருவாக்கி கொள்ளலாம். ஏத்துக்கும் போதாம அவங்களுக்கு இந்த கான்ஃபிளிக்ட் வராம இருக்கும்.
ஆமாங்க ஐயா. இப்ப ஏற்றுக்கொள்ள முயற்சி பண்றோங்க ஐயா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த சடனா நம்மகிட்ட இருக்க பதிவு வந்து அந்த எதிர்ப்பு திறனை நமக்கு ஒரு எரிவை கொடுக்குது. அப்ப நம்ம அந்த ம் உடனடியா அதை வந்து அகத்தாய்வு பண்ணி அத அந்த இது ம் சங்கல்பத்தை கொடுத்து நம்ம அந்த உணர்வை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான சங்கல்பத்தை வைக்கலாங்க ஐயா? ஆ இப்போ அந்த இடத்துல நம்ம சங்கல்பம் செய்யறதை விட அந்த இடத்துல தான் ஒரு தற்சோதனை செய்யணும் நீங்க. ஏன் இந்த ஓகே. நிகழ்வு நடக்குது? ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு செயல்னு வரும்போது அந்த செயலுக்கு கண்டிப்பா ஒரு விளைவு வரும். ஆமாங்க. ஆனா இந்த விளைவு தான் இன்னொரு செயலுக்கு காரணமாக இருக்குது. அப்ப ஏதோ ஒரு ஏற்கனவே ஒரு விளைவு இருக்கு. அந்த விளைவு தான் இப்ப செயலாக மாறி இருக்கிறது. இந்த 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 கோர்வையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயும் நம்ம சிரமப்பட வேண்டியதில்லை. அதனால ஒண்ணும் இல்லம்மா, ஜஸ்ட் நீங்க அப்படியே அக்செப்ட் as it is, என்ன போகிறதோ அதை ஆ, அப்படியே ஏற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுங்க. சரி. இது இது எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, நீங்க கவனிச்சு பாருங்கம்மா, நம்மளால எதையாவது நம்ம வாழ்க்கையில இவ்வளவு காலத்துல எதையாவது ஒண்ண நாம நினைச்சபடி செய்ய முடிஞ்சிருக்கா? முடியறது இல்லைங்கய்யா. ஆ. அது அது கரெக்ட். ஆனா அது ஏதாவது தவறா நடந்து போயிருக்கா? தவறா நடந்திருக்காதுங்க. நமக்கு ஏதாவது அதன் மூலமா ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கு அந்த ஆ, விஷயங்கள். அது மூலமா ஏதோ ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கோம். இப்ப நாம தான் அதை தவறு அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருப்போமே ஒழிய, அது சரியா தான் நடந்துட்டு போயிருந்திருக்கோம். ம், ஆமாங்கய்யா. அந்த செயல்கள் கரெக்டா ஒழுங்கா தான் போயிட்டு இருக்கோம். நம்மனால அதை அந்த இடத்துல நம்மனால ஏத்துக்க முடியாத போதுதான் நம்ம அதை துன்பமாக நினைக்கிறோம். கரெக்டா? ஆமாங்க. ம். அப்போ நம்ம கிட்ட தான் பிரச்சனை. அதனால தீதும் நன்றும் பிறர் பிற- தரவாரா. அப்ப நம்ம கிட்ட அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை வளர்த்து கொண்டோமானா இந்த சரி. சிக்கல்கள் வந்து விடுபட்டுடும். அப்ப நம்ம ஏற்பு திறன் வந்து நம்ம சைட்ல தான் ஐயா நமக்கு சரி பண்ணிக்கிறோம். ஆ, அந்த எதிர்த்தரப்புல இருக்கவங்க திருந்துறதுக்கோ இல்லாட்டி அவங்கள மாற்றுறதுக்கோ நம்ம வந்து முயற்சி எடுக்க முடியாது. அருள் தந்தை அடுத்தவங்கள மாற்றுறதுக்கு நீ இல்லைன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஆனா தெரிஞ்சுமே நம்ம ஒருத்தருடைய இதை வந்து நம்ம வாய்ப்பு இருந்து அவங்கள மாற்றுறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கலாமா கூடாதான்றது ஒரு கேள்வி இருக்குங்கய்யா. வழியை காட்டலாம், சொல்லலாம். ஆனா மாத்துறதுக்கு நம்மளால முடியவே முடியாது. அது முடியாது. நமக்கு மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் அது முடியாது. இறைவனே நினைச்சாலும் கூட மாற்ற முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ஆனா உதாரணம் சொன்னாங்க. வலியுறுத்தி வலியுறுத்தி காட்டலாம் இல்லைங்கய்யா, சுட்டி காட்டலாம்ல. சொல்லலாம், சுட்டி காட்டலாம், வலியுறுத்தலாம், சொல்லலாம், நம்ம வழியை காட்டலாம். ஆனா சரி. அந்த வழியை பின்பற்றி போறதுக்கு அவங்களுக்குள்ள அந்த தெய்வீகத்தன்மை அவங்களுக்குள்ள இருந்தா தானே செயல்படுத்தும். அவங்களுக்குள்ள என்ன இருக்கோ அதானே நம்ம வளரும். இப்போ ஒரு ஆலமரத்தை போட்டுட்டு, ஆலமர விதையை போட்டுட்டு அது வந்து அரச மரமா வரணும்னு நினைச்சோம்னா வருமா? வராதுங்கய்யா. ம். அப்போ ஆனா நம்ம ஆலமரத்தினுடைய தெரிஞ்சும் விதையில இருந்து ஒருத்தர் ஆலமரம் தான் வருங்கிறத நம்ம ஏத்துக்கணும். ஏத்துக்கிறோம். ம். அப்போ அங்க அங்க ஒரு செயல் நிகழுதுன்னா அந்த செயல் அதுக்குள்ள ஏற்கனவே நமக்கு பதிவு பண்ணப்பட்டது. அந்த பதிவு தான் இங்க வெளிப்படுது. அந்த ஆமாங்க. பதிவு வெளிப்படுகிற போது அந்த கருமையத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள் வெளிப்படும் போது அது வெளிப்படுறதுக்கான காரணங்களை மகிழ்ச்சி ஆறா சொன்னாங்க இல்லையா? உணவு ஆமா. செய்கை, ககனத்தில் கோள்கள் நிலை, சந்தர்ப்பத்தால் வரும் இயற்கை சீற்றங்களின் முதல் கரு அமைப்புன்னு சொல்லி ம். 6 விஷயம் சொல்றாருல்ல. இந்த ஆமாங்க. 6ல நம்ம மாற்றத்தை உருவாக்கணும். அங்க மாற்ற சரி. முடியாது. இந்த 6ல கொஞ்சம், இப்ப உணவுல கொஞ்சம் மாற்றம், சரி. அதாவது சூழலை மாற்றுறது, இப்படி எல்லாம் கொஞ்சம் மாறும்போது உள்ள இருக்கக்கூடிய பதிவுகள் எழுச்சி பெறுவதை குறைக்க முடியும். சரிங்க. அவ்வளவுதான் செய்யும். அப்ப நம்ம வந்து தற்சோதனை பண்ணும்போது நம்மளுடைய துன்பத்துக்கு இறைநிலை அவங்க மூலமா அந்த துன்பத்தை கொடுத்து நம்மளை தூய்மைப்படுத்துறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வாழ்த்துறோங்க ஐயா. அவ்வளவுதான். அந்த வாழ்த்து வந்து அவங்கள மாற்ற முடியும்ன்றது இந்த 6ல ஒரு கருத்தா வச்சுக்கலாமாங்க ஐயா? கண்டிப்பா. நம்ம 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 உண்மையா உணர்ந்து நம்மகிட்ட மாற்றம் வந்துருச்சுன்னா அந்த மாற்றம் அவங்களுக்கு வாழ்க்கை தான் போய் சேரும். அந்த வாழ்த்தலைகள் அங்க ஒரு மாற்றத்தை உருவாக்கும். அப்ப அந்த வாழ்த்தும் கூட அந்த முயற்சிக்கு அவங்கள வந்து மாத்துறதுக்கு நேரா சொல்லாம வாழ்த்தின் மூலமா நம்ம அவங்கள வந்து மாத்த முயற்சி பண்ணலாம் இல்லைங்க? கண்டிப்பா. ஓகேங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க்கை வாழ்க வளம். வாழ்க்கை. இது குடும்ப உறவுகள்ல இருக்கக்கூடிய ஒரு நிறைய சிக்கல்கள். ஆமா. சிக்கல்னால ம். ஆமா இது இத கொண்டு கொஞ்சம் வர. நீங்க அதை வந்து நான் எவ்வளவுதான் விளக்கம் சொன்னாலும் கூட அதை நீங்க அனுபவத்துல நீங்க போய் பார்க்கிற போது அவ்வளவு சீக்கிரம் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஆமாங்கய்யா. அக்செப்ட் பண்ணிட்டு போற அளவுக்கு நம்மளை நாமளே தயார்படுத்தணும். அவ்வளவுதான். ஓகேங்கய்யா.
வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா, இதுக்குதான் நான் ஒரு விஷயம் சொல்லலாங்களா? சொல்லுங்கம்மா, இதுக்குதான் சொல்லுங்க. ஒருத்தர் ஞானி கிட்ட கேட்டாங்களாம், இந்த நதியில குளிச்சா புண்ணியம், அது பாவங்கள்லாம் போகும்னு சொல்லிட்டு அப்படின்னு ம், சொன்னாங்கன்னு ஒருத்தர் குளிச்சாராம். அப்ப அந்த ஞானி சொன்னாராம், அப்போ ஒண்ணு செய், நான் ஒரு பாவக்காய் உங்ககிட்ட கொடுக்குறேன், ம், நீ போற இடத்துல எல்லாம் இந்த பாவக்காயை முக்கி எடுத்துட்டு வா, ம். திருப்பி வந்து பார்த்து அதை சாப்பிட்டு பாரு, கசக்குதா இனிக்குதா அப்படின்னு. இன்னைக்குதானே. நீ எத்தனை நதியில குளிச்சாலும் மூழ்கி எடுத்தாலும் அந்த பதிவுகள்ன்றது அவங்கவுங்கள்ட்ட மாத்த முடியாது. நம்ம நம்மள மாற்றிக்கொண்டு நம்ம எப்படி மகரிஷி சொல்லக்கூடிய பயிற்சிகள் முறையில ஃபாலோ பண்ணி வாழ்ந்து நம்ம இறைநிலை உணர்றதோ முக்தி அடைறதோ அதுக்கான பாதை தான் நம்ம தேடிட்டு போகணுமே கண்டி அடுத்தவங்களுடைய இதெல்லாம் நம்ம மாத்தவோ அவங்கள இது பண்ணவோ முடியாதுங்கிறது அதுக்காக சொன்ன ஒரு கதையா ஒரு பேராசிரியர் சொன்னாரு. அதை உங்ககிட்ட கண்டிப்பாம்மா. ஷேர் அதுக்காக நம்ம மாத்தணும்னு முயற்சி பண்ணி நம்ம எனர்ஜி தான் லாஸ் ஆகுது. கண்டிப்பா. அதை விட பெட்டர் அது அவங்களுக்குள்ள என்ன பதிவு இருக்கோ அந்த பதிவுகளுக்கு தக்கதானே எங்க செயல் வரும் இல்லையா? ஆமா. அதை அக்செப்ட் பண்ண தெரியணும் நமக்கு. அது வேணும். அந்த பதிவுகள் எழுச்சி பெறாம தடுக்கிறதுக்கு நம்ம வழியை தான் காட்டலாம். நம்மள நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். நன்றிகளையா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக வாசி ஸ்ரீனிவாசனம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா, வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா. ஐயா உங்களோட உரை ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க ஐயா. ஐயா பச்சறிவு, கற்றறிவு, முற்றறிவு இத பத்தி கொஞ்சம் விளக்கம் கொடுங்க ஐயா. பற்றறிவு, கற்றறிவு, முற்றறிவு, நான் சொன்ன இதே 3 விஷயங்கள் தான். பற்றறிவு அப்படின்னு சொன்னா, இப்போ நெருப்பு இருக்கிறது அப்படின்னா அதை தொட்டு பார்த்து சூடு வச்சுக்கிட்டு இந்த சுடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பற்றறிவு. சரியா? அந்த நெருப்பு மேலேயே நடந்து பார்த்து அது சுடாத அளவுக்கு நம்மளை தயார்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி அனுபவிச்சாங்கல்ல. இப்ப நெருப்பு பார்த்தா சுடும்னு சொல்லி தொட்ட உணர்ந்தோம். நெருப்பை பார்க்கிற போதெல்லாம் அது சுடுங்கிற எண்ணத்தை உச்சுக்கிட்டு நம்ம அது பக்கத்துல போறதுக்கே பயப்படுறோம். ஆனா அந்த நெருப்பின் மேலேயே ஏறி நடந்தாலும் நம்மளை எதுவும் பண்ணாதுங்கிற மனப்பக்குவத்தை உருவாக்கிட்டு நடந்தா ஒண்ணும் பண்ணாதுன்னு நடந்து காட்டுறாங்கல்ல. இதுதான் கற்றறிவு. பற்றறிவை தாண்டி அடுத்து கற்றறிவு. நீங்க பற்றதை எடுத்துக்கொண்டு உள்ளுக்குள்ள போறீங்க, அனுபவமாக வருது. அடுத்து முற்றறிவு அப்படிங்கும் போது அது வேற நான் வேற இல்லைன்னு வரும்போது, இப்போ நெருப்பா இருக்கிறதும் சரி, நானாக இருக்கிறதும் சரி, 2 பேருமே அணுக்களுடைய கூட்டுதானே. இப்ப இது ரெண்டும் ஒண்ணுதானே. பார்க்க போனா தோற்றங்கள்ல தான் வித்தியாசம், ஆனா உட்பொருளாக இருக்கிறது ஒண்ணு. இந்த ரெண்டும் ஒண்ணு அப்படிங்கிற மனநிலைக்கு வருகிற போது அதுவாகவே நம்ம காட்சியளிப்போம். எப்படி வள்ளலார் ஜோதியாக மாறினான்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி. இது முற்றறிவு. சிறப்புங்க ஐயா. வாழ்க்கை வளமுடன் ஐயா. நன்றி. மிக்க நன்றிகள் அம்மா, வாழ்க்கை வளமுடன். அடுத்ததாக சங்கர் ஐயா கேரளால இருந்து. ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நீங்க ஸ்பீச் கொடுத்தது நல்லா இருந்தது, அருமையா இருந்ததுங்க. என்னோட கேள்வி என்னையா, அதாவது விஞ்ஞானம் இல்லாத காலத்திலேயே அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மானார்னு சொல்லியிருக்காரு. அதே அறிவேதான் தெய்வம் மகர்ஷி சொல்லியிருக்காரு. அப்போ இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த அறிவே உள்ளுக்குள்ளார் இருந்து அதோட தன்மையை வெளிப்படுத்தி ஒவ்வொரு செயல் செய்ய வச்சிருந்தது. எழுச்சி பெற்றது, இறைநிலையிலிருந்து எழுச்சி பெற்று இதுவரைக்கும் மனிதன் வரைக்கும் வந்தது எல்லாமே அறிவு தான். அந்த அறிவே தான் எழுச்சி பெற்று பண்ணிருக்கு. அப்போ
ஒவ்வொரு காலகட்டத்தில் இப்ப இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான காலகட்டத்தில் எடுத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு கண்டுபிடிப்பு, உள்ளுக்குள்ள இருக்கிற கண்டுபிடிப்பு, வெளியில் இருக்கிற கண்டுபிடிப்பு, இது எல்லாமே இந்த அறிவு தான் எடுத்துக்காட்டுது. இப்ப இருக்கிற விஞ்ஞான காலகட்டத்திலையும் அதே தான் செஞ்சுட்டு இருக்குது. அப்போ என்னோட கேள்வி என்னங்க, இப்ப இந்த அறிவே தானங்க, அதாவது நான் தான் தன்னைத்தான் உணர்வதற்காகவும் ஒவ்வொரு நிகழ்ச்சியாவும் காட்டிட்டு இருக்குது, விஞ்ஞானிகளாகவும் காட்டிட்டு இருக்குது, மெய்ஞானிகளாகவும் காட்டியிருக்கு. அப்ப இந்த அறிவே தான் இன்றைய காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளையும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளார இருந்து எழுச்சி பெற்று காட்டிட்டு இருக்கிறத எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. அது எந்த அது எப்போதுமே எழுச்சி பெறுவதற்கு தயாராகத்தான் இருக்குது. சரிங்க. அப்படி எழுச்சி பெறுகிற போது எந்த இடத்துல அதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ, இப்போ விதைய தூவுறோம் எல்லா பக்கமும், எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி முளைக்கிறது இல்ல. ஆமா ஆமா. அந்த இடத்துக்கு தகுந்தாப்படி அதுல இருக்கக்கூடிய உரத்துக்கு தகுந்தாடி மண்ணுக்கு தகுந்தாடி மாற்றம் வருதா இல்லையா? அது போல இறைத்தன்மைங்கிறது எல்லாருக்குள்ளயும் ஊடுருவி கலந்திருந்தாலும் அது எந்த இடத்துல தூய்மை இருக்கிறதோ, அதுக்கான வளம் இருக்கிறதோ, அந்த இடத்துல அது செயலாக மாட்டோம். அந்த இடத்துல அதனுடைய மாற்றத்தை உருவாக்கி கொண்டு வரும். இப்ப திருடனா இருக்கிறவனும் தெய்வீகத்தன்மையுடையவன் தானே, தெய்வம் தானே, அவனும் திருடனா இருக்கிறான். அப்ப அவனிடத்துல இருக்கக்கூடிய அந்த பதிவுகள் களங்கத்துக்கு தகுந்தாப்படி அது நல்லதாகவும் கெட்டதாகவும் வித்தியாசப்படுதே ஒழிய மொத்தமும் ஒரே இடத்துல இருப்பது சுத்தவெளித்தன்மை மட்டும்தான். அப்போ இது கேள்வி என்ன, இப்ப இதெல்லாம் எழுச்சி பட்டு காட்டிட்டு இருக்குது. அதாவது மெய்ஞானி உள்ள உணர்ந்தது அவங்க முட்டி மோதி நின்றது பூரா சொல்றதுக்கு முட்டி மோதி நின்றாங்க. ஆனா இன்னைக்கு இது என்ன சொன்னாலும் ஜனங்களுக்கு புரிய மாட்டேங்கிறதுனால இறைநிலையே தன்னை மாற்றிக்கொண்டு இதை வெளிப்படுத்துன்னு தான் என்னோட இது கேள்விங்க. அதாவது இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ குவாண்டம் தியரி வர வந்தாச்சு, குவாண்டம் தியரி, குவாண்டம் பிசிக்ஸ் இதெல்லாம் வந்துருச்சு. அப்ப இதுவும் இறைநிலை மனுஷனை கொஞ்சம் கூட ஈஸியா புரிய வைக்கிறதுக்கு என்னமோ செயல்பட்டு வருதுன்னு தான் என்னோட தோணலுங்க. கண்டிப்பா கண்டிப்பா இறைத்தன்மை தன்னை அதாவது தன்னை அந்த முழுமைத்தன்மை அடையறதுக்கு மனிதனிடத்துல இந்த மாதிரியான செயல்களை செய்துதான் ஆகணும். அதான் இப்போ ஒரு இயற்கை சீற்றங்கள் நிகழுதுன்னா கூட அதுலயும் கூட ஒரு கருத்து இருக்கும் இல்லையா? இப்ப எங்கெல்லாம் இயற்கை மாசுபடுகிறதோ அந்த இடத்துல தன்னை தூய்மை செய்து கொள்வதற்காக இயற்கை அடுத்த கட்டத்துக்கு மாற்றத்தை உருவாக்கும் போது இயற்கை பேரிடர்களாக மாறுது. அப்போ அந்த இயற்கை பேரிடர்களாக மாறி அவர்களுக்கு ஒரு பாடத்தையும் சொல்லிக் கொடுக்குது. கரெக்டா? அப்போ தன்னை தூய்மை செய்து கொள்றதுக்கான வழிமுறைகள்ல ஒவ்வொரு அணுவும் எப்பொழுதும் தயாரிப்பு நிலையிலேயே இருந்து கொண்டுதான். என்னதான் மெய்ஞானி மகான்கள் என்னதான் சொல்லி கொடுத்தாலும் அதை புரிஞ்சுக்கவோ ஏத்துக்கவோ முடியாத நிறைய மனிதர்கள் இருக்காங்க. அப்ப அந்த மனிதர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு வேண்டி இறைநிலையே மறுபடியும் இதை முயற்சி பண்ணிட்டு இருக்குதான் என்னோட தோணல். அதாவது என்னென்னமெல்லாம் நீ உனக்கு காட்டி கொடுத்தாலும் மெய்ஞானி சொல்லியிருக்காங்க, மகான்கள் சொல்லியிருக்காங்க, விளக்கமாக கொடுத்துருக்காங்க, எல்லாம் சொல்லி உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்தபடி சயின்ஸே வளர்ந்து வந்துட்டு இருக்குதான் என்னோட. இப்ப இந்த ஒன்னும் இல்லை, ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் நம்ம நினைக்காத ஒரு சம்பவம், அதெல்லாம் இப்ப வந்துருச்சு. அப்ப இது கூட இறைநிலையோட ஒரு எழுச்சின்னு தான் என்னோட இது. எல்லாமே இறையினுடைய எழுச்சி தானையா, இறையின் தன்மாற்ற நிகழ்வுகள் தானே. அந்த நிகழ்வுகள் மாற்றம் வர 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 அதனுடைய தன்மைகள் வளர்ந்து கொண்டேதான் போகுது. அளவுக்கு ஒரு காலத்துல இறையை பற்றி கதைகளாகவும் கற்பனைகளாகவும் சொல்லப்பட்டது இன்னைக்கு உணர்கிற அளவுக்கு பயிற்சிகளாக மாறி இருக்குல்ல. அது இறைநிலையவே தன்மாற்றம் கொண்டு வந்துட்டு இருக்குது. நீ என்ன இது பண்ணாலும் சரி, நான் இங்க இருக்கிறேன், நான் இதையதான் செஞ்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லி காட்டுற மாதிரி ஒரு அறிவே தெய்வமா காட்டிட்டு இருக்குது. கண்டிப்பாங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி இல்லையா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கிருபாநிதி அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாமா? கிருபாநிதி அம்மா. வாழ்க வளம். ஐயா வாழ்க வளம். ஐயா வாழ்க வளம். ஐயா, நான் யதார்த்தமா இறைநிலை விளக்கம்னு ஒரு புக்கு படிச்சு. உங்க வாய்ஸ் கிளியரா இல்லைங்கம்மா,
கேக்கல. அதுல இருந்து இன்னைக்கு உங்கள்ட்ட கேட்கலாம்னு நான் குறிச்சு வச்சேன். எனக்கு புரிய மாதிரி தெரியுது. தன்மையிலும் உணரவும் உணர்த்தவும் போதிய அறிவு மனிதனுக்கு இல்லை. அறிவு மறைபொருள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அறிவு மறைபொருள். மொழி விளக்கத்தாலோ விஞ்ஞான கருவிகள் மூலமாக அதை பிறருக்கு உணர்த்தி விட முடியாது அப்படின்னு எல்லாம் எழுதிட்டு கடைசியா சொல்லியிருக்காங்க, அகநோக்கு பயிற்சி மூலம் நீ அறிவை உணர்த்துவது மிக சுலபம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அகநோக்கு பயிற்சியால் சிந்தித்து நீ செயல்படுவதோ உணர்த்துவதோ மிக சுலபம். அப்ப இது சரியா தவம் தத்துவமா? அது எனக்கு அந்த இடம் நான் திருப்பி திருப்பி வாசிச்சேன். சரி, உங்களுக்கு அன்லைன் பண்ணி வச்சிருக்கேன், இன்னைக்கு ஐயா வர்றாங்க. அகநோக்கு பயிற்சிங்கிறது தவம் தானேம்மா. நீங்க தவமா மாறும்போது அந்த இடத்துல தவம்ங்கிற நிலைக்கு போயிட்டீங்கன்னா நீங்க இரையாக மாறி இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லையா? அந்த நிலையில அகம்னா மனம் தானே இல்லையா? அகம்னா அப்படின்னு சொன்னாலே கருமையம் தான். அந்த கருமையமா நீங்க மாறும்போது கருமையம் கொண்டிருக்கக்கூடிய இடம் தானே கருமையம். அந்த நிலைக்கு நீங்க போகும்போது இங்க விளக்க வேண்டியதே அவசியம் இல்லை. பெரிய மகான் தாய்மான சுவாமிகள், அவங்களுடைய குரு பார்த்தீங்கன்னா மௌன குரு சுவாமி, பேசினதே கிடையாது. ஆனா அவருக்கு அவ்வளவு பெரிய விஷயங்களை கொடுத்துட்டு போயிருக்காருல்ல. அது மாதிரி சொல்லாமல் சொல்லுகிற வித்தை தான் இங்க பேசி விளங்க வைக்கிறத விட பேசாம செயல்ல விளங்க வைக்கிறது தான் நிக்கும். ஆனா அது எல்லாராலையும் முடியாது இல்லையா? அந்த விஞ்ஞானிகள் அதெல்லாம் முடியாது இல்லையா? இல்லம்மா, அப்படி சொல்லிதான் நம்ம இப்ப வீணா போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. அது எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆசிரியர்கள் வகுப்பு நடத்தும் போது பாத்தீங்கன்னா அவங்க உட்கார்ந்து கண்ணை மூடி வகுப்பு நடத்த ஆரம்பிச்சாங்கன்னா அப்படியே கொட்டும் அருவி போல. அவ்வளவு விளக்கங்கள். அது அந்த அந்த வார்த்தைகள் எல்லாம் தான் இப்ப எங்களை போன்ற ஆசிரியர்களுக்கு உதவியா இருக்குது. இப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னா படிச்சதை ஒப்பிக்கிறோம். இங்க உணரல. அப்ப அவங்க இன்னும் விஷயங்களை கவனிச்சீங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப படிச்சு நாம ஒப்பிக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கிறோம். ஆனா அவங்க எல்லாம் படிப்பே இல்லாதவங்க, படிப்பறிவே இல்லாதவர்கள் கூட அவ்வளவு அழகா அந்த விளக்கங்களை சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன உதாரணங்கள் எல்லாம் இன்னைக்கும் இவ்வளவு பிரமிப்பா இருக்கும். எப்படி இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு. அது சாதாரண வார்த்தைகளாக போயிருக்கும். எல்லாருக்கும் சொன்ன மாதிரி. இப்ப மகரிஷி எடுத்துக்கங்க, அவர் சொன்ன உதாரணங்கள் எல்லாம் பெரிய விஞ்ஞானிக்கும் பொருந்தும், சாதாரண படிக்காதவனுக்கும் பொருந்தும். அவங்க அது சாதாரண நடைமுறை வாழ்க்கையிலேயே காமிச்சிட்டு போனாங்க. இப்படி காமிச்ச போதுதான் உணர்வாளர்களை நிறைய பேரை உருவாக்க முடிஞ்சது. இன்னைக்கு படித்தவர்களை நம்ம நிறைய உருவாக்கி இருக்கிறோம், உணர்வாளர்களை காணமே. உண்மைதான். அப்படி உருவாக்குறதுக்காகத்தான் மகரிஷி பாடுபட்டாங்க. உணரணும், உணர்வாளர்களாக மாறணும். உணர்வாளர்களா மாறணும்னா பேசியோ படிச்சோ உணர முடியாதுங்கிற விஷயத்த நம்ம தெரியும். இதுதான் வள்ளலார் சொல்ற போது வசித்திரு, தனித்திரு, விழித்திரு. தேடணும். ரொம்ப சிறப்பியா, நன்றி. அண்ணன் ஒரு திருப்பி படிச்சுட்டு அதை நான் எதுவும் புரியலன்னு டிக் பண்ணி வைக்கிறேன் அடுத்த மாதம். நன்றி ஐயா, வாழ்க வளம். நன்றி, வாழ்க வளம். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து சபரிஷ் சுந்தர வடிவேல் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. நீங்க ஸ்பெஷலி அந்த சொன்னது எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது அப்படின்னு அந்த சொன்னது. ஆனா என்னன்னா, இப்ப நம்ம மனசு இந்த இந்தியன் படத்துல சொல்ற மாதிரி மனசுக்கு தெரியும், புத்திக்கு தெரியுது மனசுக்கு தெரியலங்கிற மாதிரி அதை ஏத்துக்க அது புத்தியும் மனசு எப்படிங்க ஐயா ஒன்னா ஆக்குறது? அதாவது எங்கேயோ இடத்துல பேசுற இடத்துல ஏதாவது பேசிடுவோம், அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிட்டே இருப்போம் அந்த மாதிரி சொல்லிட்டோமேனு. ஆனா அவங்க அதையே நினைச்சு அந்த பார்வையிலேயே பெறப்பட்டாலும் நினைச்சிட்டு இருப்பாங்க. நம்ம அப்புறம் இறங்கி போனாலும் அவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க. இது ஒருப்பா இந்த குடும்பம் சொந்தக்காரங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான், கடினமா இருக்கு இந்த காலத்துல. என்ன ஒரு நிம்மதிங்கிறது இதுல விட்டா அதுல போயிடுது. அதான் கேட்டேன், அதை பத்தி நீங்க சொல்லுங்க. நன்றி. அது எல்லாமே
இருக்கதான் செய்யுது. அதாவது சிக்கல்கள், அதாவது நம்ம இதுதான் மகிழ்ச்சி அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கவலை இல்லாம கூட இருக்க முடியாது, சிக்கல் இல்லாம இருக்கவே முடியாது. சிக்கல்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கைங்கிறத நாம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்ப நம்ம சிக்கல் இல்லாம இருக்கலாம். நாமளே வருங்க நிறைய தேவையில்லாத சிக்கல்களை உருவாக்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தேவையில்லாம எதையோ ஒண்ணு பேச வேண்டியது, தேவையில்லாம ஏதோ ஒண்ணு சிந்திக்க வேண்டியது, சும்மா கொஞ்ச நேரம் இருக்கணும்னு நினைச்சா கூட தேவையில்லாத ஏதாவது சிந்தனைகளை உடம்புக்குள்ள மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு அதுல துன்பத்தை அனுபவிக்கிறது தான் நம்ம வாழ்க்கையா இருக்குது. அப்படி இல்லை, எல்லாத்தையும் தீர்க்கறதுக்கான வழிமுறைகள் இருக்கிறது. நம்பிக்கை வேணும் சார். அடைய வேண்டியதை அடைந்து விட்டால் விட வேண்டியதை விட்டு விட்டால் பெற வேண்டியதை தானாக பெறலாம், இல்லையா? விட வேண்டியது என்னங்கிறத சரியா புரிஞ்சுக்கிட்டு விட வேண்டியதை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பெற வேண்டியதெல்லாம் தானா உங்களுக்குள்ள இருக்கிறது தெரியும். அப்ப எதிர்பார்ப்பு இருக்காது. எதிர்பார்ப்பு இல்லாத போது ஏமாற்றம் இருக்காது. வாழ்க வளம். மிக அருமையான பதில். நன்றி, நன்றி அம்மா, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மாரிமுத்து ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, நீங்க முதல்ல ஸ்டார்டிங்ல ஒரு கருத்துக்கள் சொன்னீங்க, அது 3 விஷயம் சொன்னீங்க இல்லையா? அதாவது நம்ம வந்து உடலை கடந்து உயிரை கடந்து போகணும் அப்படின்னு சொன்னீங்க. உடலை கடந்து உயிரை கடந்து போகும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள், இந்த உடல் உயிர் மனம் இவைகளாக இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த பொருள் வயப்பட்ட மனப்பான்மையே இந்த 6 குணங்களாக நம்ம மயங்கி மயங்கி இருக்கிறோம். அதை தாண்டி நம்ம அந்த மெய் விளக்க மின்றி தான் நம்ம அழிஞ்சு போகிறோம் மாதிரி எனக்கு தோணுங்க. நம்ம அந்த மெய் விளக்கத்தை நம்ம கத்துக்காதனால தான் நம்ம அழிஞ்சு போகிறோன்ற மாதிரி தோணுது. ஆமா ஆமா, மனிதனுடைய உணர்ச்சி தேவையாக மாறுகிறது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா முயற்சி வந்து செயல் விளைவு அனுபவமா மாறுது. இந்த அனுபவம் வந்து அரசு தெரிவி முடிவு, இது எல்லாமே 10 படிகள் ஐயா சொல்லிட்டாரு. இருந்தாலும் அந்த உயிரின் பழக்க நிலை ஆற்றலை மனமா இருந்தாலும் கூட நமக்கு பல விதத்துல பாத்தீங்கன்னா இந்த சமுதாய சிக்கல்கள் இல்ல குடும்ப சிக்கல்கள் நம் உடலிலே களங்கம் வருகிறது, உடலிலே நோய் வருகிறது. இந்த உடலிலே களங்கம் வருவதற்கு என்ன காரணமா இருக்குங்க? நீங்களே அடிப்படையா சொல்லிட்டீங்களே, உடலிலிருந்து உயிர் சக்தி செலவாகும் போதுதான் உணர்ச்சியாக மாறுது, இல்லையா? உணர்ச்சின்னு வந்த பிறகுதான் தேவையை தொடர்ந்துதான் செயல் விளைவு அனுபவம் எல்லாம் வரும். அப்போ உணர்ச்சி என்ற ஒன்றை எப்ப நம்ம கடந்து உணர்வு நிலைக்கு நம்ம போகிறோமோ அப்பவே நமக்கு துன்பங்கள் இருந்து விடுபடலாம். அதுதான் புலன் கடந்த போகக்கூடிய நிலை. புலன்களை கடக்கிற போது உணர்ச்சிகள் வந்து இந்த புலன்களை கடக்கிறதா இப்ப நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்குங்க. அந்த புலன்களை கடக்கிறதுக்கு ஒரே வழி மகரிஷி சிம்பிளா சொல்லி கொடுத்துட்டாங்க, ஆக்னித்தலம். அது எந்நேரமும் புருவமய நினைவோடு இருக்கணும். சாப்பிட்டா புருவமய நினைவு, ஏதோ ஒரு பொருளை பார்த்தா புருவமய நினைவு, ஏதோ ஒரு விஷயத்த கேட்டுட்டு இருக்கிறோமோ புருவமய நினைவு, எந்த ஸ்மெல்லையாவது ஸ்மெல் பண்றோமோ புருவமய நினைவு, இல்லையா? அப்போ தொடுதல், கேட்டல், முகர்தல், பார்த்தல், அத்தனையும் ஒரே புலனாக இருக்கிற போது ஒரு மையத்துல நீங்க நினைவு செலுத்தி கவனிக்கிற போது இங்க சிரமம் இல்லையே. பழக்கம் அந்த மாறி அந்த பழக்கமே உங்களுடைய வாழ்க்கையாக மாறிடுச்சுன்னா அந்த புலன் கடந்த நிலைக்கு போயிடும். புலன் கடந்த நிலைக்கு நம்ம மனம் என்னைக்கு உயிரை இப்ப சொன்னீங்களா, ஃபர்ஸ்ட் சொன்னீங்க இந்த மாதிரி உடலை கடந்து இந்த புலன்களை கடந்து நம்ம போகும்போதுதான் வந்து பிரபஞ்சத்தை உணர முடியுது. ஆனா அந்த கடக்கிறதுக்கு நமக்கு உணர்வு போறோம், கொஞ்ச நாள் வர்றோம், ஆனா நிக்கிறோம், திருப்பியும் அதே நிலைக்கு வந்துருது. நம்ம தவம் பண்றோம், எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாலும் கூட அந்த அந்த நிலைக்கு நம்ம இன்னும் போலையான்னு எனக்கு என்ன, அதுக்கு என்ன முயற்சி நம்ம எடுத்துட்டு தான் இருந்தாலும் கூட அது நிலையை அடையிறதுக்கு எப்போதான் தெரியல வந்தது. அதுக்குதான் நான் சாமி சொல்லுவாங்க, விருப்பம் இருக்கணும், தேவை இருக்கணும். தேவையும் விருப்பமும் இருந்தா தான் நம்மளால உள்ள போக முடியும். எந்த ஒரு செயலும் ஈடுபாடு எப்ப வரும்? உங்களுக்கு தேவை இருக்கணும், அந்த பொருள் மேல ஒரு விருப்பம் இருக்கணும். இந்த 2 இருந்தா தான் உள்ள போக முடியும். இதுல எது ஒண்ணு இல்லைனாலும் சரியா கவனிக்க முடியாது. அப்ப தேவை விருப்பம் எது சொல்றீங்க இப்ப ஐயா நீங்க?
இப்போ இறை தேடுதல்ங்கிறது உங்களுக்கு தேவையா இருக்கணும், அவசிய ம் தேவையா இருக்கணும் ம் ஓகே ஓகே. இல்லையா? இப்ப ம் நாம என்ன பண்றோம், ஏதோ நேரத்துக்கு கொஞ்ச நேரம் போய் தவம் பண்ணிட்டு வர்றோம் அப்படின்னு இல்ல. ம் ம் இப்ப அந்த காலத்துல தவம் பண்ணிருக்கிறாங்கல்ல, இவங்க எல்லாம் எப்படி தேவை இருந்துச்சு? போன இப்போ வள்ளல் பெருமானார் வந்து கந்தக்கோட்டத்தை தாண்டி போவாராம், சின்ன குழந்தை. அந்த ம் குழந்தை ஸ்கூலுக்கு போறதுக்கு அந்த கந்தக்கோட்டை கோயில் வழியா போகும்போது கோயில்ல அந்த கந்தனை பார்த்தா அப்படியே நிற்பாராம். ம் ம் எவ்வளவு நேரம் போகுதுன்னு கூட தெரியாம நிற்பாங்க. ம் அந்த அவ்வளவு அளவுக்கு அந்த தேடுதல் இருந்துச்சு, அந்த ம் அனுபவம் இருந்துச்சு. இன்னைக்கு நாம கோயிலுக்கு போயிட்டு தான் போறோம். ஆனா கோயிலுக்கு உள்ள போகலையே 5 நிமிஷத்துல வெளியில போயிடணும், டைம் ஆயிடுச்சு, அடுத்த வேலை இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தோட உள்ள போறோமே, ஆமா ஆமா. ம் இல்லையா? அப்போ ம் அந்த தேவையை நம்ம லிமிடேஷன்ஸ் படுத்திட்டோம். ம் 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 அதை அடையணுங்கிற அளவுக்கு நம்ம போகல. ஒரு கண்டிப்பா. கிணறு வெட்டணும் அப்படின்னா தண்ணி வர்ற வரைக்கும் அதை வெட்டி தோண்டி உள்ள போயிடணுங்கிற அளவுக்கு நம்ம போறதில்ல. மேல வெட்டி ம் பார்க்கறோம், தண்ணி வரலையா, விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுறோம். ஓ அது மாதிரிதான். முயற்சியை ஆழமா நம்ம போகல, தொடர்ந்து. ஆழமா போகல, அகலமா போயிட்டு இருக்கு. ம் அப்ப எந்த விஷயத்திலையும் ஒரு ஆழத்தை நோக்கி நீங்க போகும்போது அதனுடைய தேடுதல், அந்த தேடுதல் ஆழம் போக 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 நீங்க அடைய வேண்டிய இலக்கை அடைஞ்சிடலாம். அதுதான் மனம் புலன்வெளி ஈடுபட்டு செயலாற்றும் போது பாத்தீங்கன்னா ம் நம்ம செயல்பது புறமணம் அடிமன் இந்த நடுமணம் இந்த மூணுத்திலயும் நம்ம அதனுடைய அழுத்தத்திலேயே நம்ம அது கேட்பதான் பதிவாகுதுன்னு நீங்க ஆ, சொல்றீங்க இல்லையா? ஆ, ஆ. ஆனா அந்த அதுதான். புலன் மயக்கத்துல ஈடுபட்டு செயலாற்றும் போது பாத்தீங்கன்னா உயிராற்றல் பெருமளவுக்கு செலவாகுதுன்னு சொல்றாங்க. ஆனா ஆசை தடப்படும் போது பாத்தீங்கன்னா சினம் வந்துருது. ஆனா ம் ஆசை தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்குது. இருந்தாலும் ம் நம்ம ஆசைப்படாம இருந்தாலும் நம்ம குடும்ப உறுப்பினருடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு நம்மள நம்மள பயன்படுத்துற மாதிரி எனக்கு தோணுது. அந்த ஆசை ம். தேவையில்லைன்னு சொன்னா கூட அவங்களுக்கு தேவையா இருக்குது. கண்டிப்பா. தேவை அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்மளுக்கு பல சிக்கல்கள் வந்துகிட்டே இருக்கு. ம் அது சிக்கலை தீர்க்கறதுக்கு பண்ணிட்டே இருக்கோம். ஆனா ஐயா சொல்லிருக்காரு, சிக்கல் இல்லாம வாழ்றதே பெரிய சிக்கல்னு சொல்லிட்டாரு. ம் அதனால இதெல்லாம் நினைக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த அமைதி நிலையை அந்த பேரின்ப நிலையை அடைவதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். ஆனா அதுக்கு குடும்ப சூழ்நிலையும் நம்மளுக்கு ஒத்து வரலைங்க நிறைய பேருக்கு அது மாதிரி சொல்றாங்க. இதுதான் குடும்ப சூழல் ஒத்து வரலன்னு சொல்லி நாமளே சாக்கு சொல்றோம் பாருங்க, இதுல இருந்து தப்பிச்சுட்டு போறோம். அப்படி அல்ல. ம் இப்போ புத்தர் நடந்து போனா புத்தர் நடந்து போனா புத்தன் நடக்கிற அந்த சரௌண்டிங்ல ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு அவருடைய காந்த களம் விரிஞ்சிருக்கும். அப்போ அவர் ம் என்ன நினைக்கிறாரோ அதே மனநிலையில எல்லாருமே இருப்பாங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு ம் உதாரணத்துக்கு மானும் புலியும் ஒண்ணா மேயும் அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஆமா ஆமா. சரிங்க ஐயா. அவர் ம் தவ ஆற்றல் அத்தனை பேருக்குள்ளேயும் அமைதியை கொடுத்திருக்கிறது, அத்தனை பேரையும் தன் வசமாக மாற்றி இருக்கிறது. ஒண்ணா அவ்வளவு ஆமா. வேணாம். மகரிஷி இருக்காங்க. இப்ப மகரிஷி ஒரு விரை நிகழ்த்துகிற போது நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவர் வகுப்பு நடத்துறதெல்லாம் நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா அவர் அவர் மேல் அந்த ஆர்வமும் விருப்பமும் சேர்ந்து நம்ம அங்க தேடுதலோட உட்கார்ந்து கேட்கும்போது அவ்வளவு ம் அருமையா அவர்கிட்ட என்ன அந்த அமைதித்தன்மை இருந்தோ அத்தனையும் நம்ம அப்படியே உணர்ந்தோம். சரிங்க சரிங்க. அப்போ ஆமா. ஒருத்தனுடைய தவ ஆற்றல் அத்தனை பேருக்குள்ளேயும் ஒரு மாற்றத்தை உருவாக்குது இல்ல. ஆமா. இப்ப மகரிஷியை பார்த்தவங்களுக்கு ஓகே, பார்க்காதவங்க இப்பவும் நீங்க ஆலியாருக்கு போங்க, காலையில இருந்து ஒரு 3 நாள் 4 நாள் அங்க பயிற்சியில இருந்துட்டு வெளியில வரும்போது பா அந்த 3 நாள் 4 நாள் எப்படி இது போச்சுன்னே தெரியல, எவ்வளவு நல்லா இருந்துச்சு அப்படின்னு அனுபவிக்கிறீங்கல்ல. கண்டிப்பா கண்டிப்பாங்க உண்மையிலே. அந்த ஃபீல்டு, அந்த அந்த காந்த களம் எவ்வளவு தூய்மைப்படுத்தி வைக்கப்பட்டிருந்தா அந்த இடத்துக்குள்ள இருக்கிற போது நாம அந்த தூய்மையை அனுபவிக்கிறோம். ஆமாங்க ஐயா, ஆமா உண்மைதான். இத நம்ம ஆனா வீட்டுல அனுபவம். ஒருத்தர். ம் இப்ப அவர் ஒருத்தருடைய தவம் அவ்வளவு பேர் அந்த இடத்த அவ்வளவு தூய்மைப்படுத்திருக்குன்னா ம் நாம தவம் பண்ணி நம்ம வீட்டை ஏன் நம்மளால தூய்மைப்படுத்த முடியல? அது அப்ப நம்ம செய்யற தவறு நமக்கு நம்பிக்கை இல்லை. நாம ம் தவம் தான் செய்யறோமாங்கிறது நமக்கு முதல்ல நம்பல. ம் ம் அப்ப தவத்துல இதை அடைய முடியும் அப்படிங்கிறத நீங்க பிராக்டிக்கலா செஞ்சு பார்க்கணும். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அப்படின்னு டெய்லியும் தான் தவம் பண்ணும்போது சொல்றோம். ம் அது நிரம்பிச்சா நிரம்பலையான்னு யாருக்கு தெரியும்? அதான் அதான். இதை உணர்ந்து செய்யணும். சரிங்க ஐயா, சரி. நிரம்புறதாகவே பாவனை செய்யணும்.
பாவிக்கணும். சரி. நீங்க ஒரு 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 வாரத்துக்கு நீங்க தொடர்ந்து உங்க வீட்டுல ஒரு குறிப்பிட்ட இடத்த செலக்ட் பண்ணி உட்காந்துக்குங்க. ஆ டெய்லியும் காலையிலும் சாயந்தரமா அங்கேயே உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்த லொகேஷன்ல அந்த இடத்துலயே உட்கார்ந்து தவம் செய்யுங்க. அப்படியே சரிங்க. பாவனையோடு செய்யுங்க. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நீங்க பாவிச்சீங்கன்னா போதும், அந்த இடமே நிரம்பி இருக்கும். சரிங்க அப்படி சரிங்க. நிரம்புறதாகவே பாவிக்கணும். இப்ப மழை பெய்ய போகுதுன்னு தெரியுது, மழை பெய்யும் அப்படின்னு பாவனை செய்றீங்க. மழை ஆமாங்கய்யா. பெஞ்சா இப்படி கொட்டுது அப்படின்னு அப்படி கொட்டுறது போல பாவிக்கிறீங்க. ம் மழையில அப்படியே கொட்டும் போது நீங்க நனைஞ்சா எப்படி இருப்பீங்க? இந்த ம் உணர்வு வரணும். அந்த இந்த மாதிரி உணர்வு. சுத்திலும் அந்த தெய்வீக ஆற்றல் நிரம்பி அதை தூய்மைப்படுத்தி நம்மளையும் தூய்மைப்படுத்துதுங்கிற உணர்வோடு சேர்ந்து செய்ய 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 அந்த இடம், அந்த வீடு தெய்வீகத்தன்மையுடையதாக மாறும். அடுத்ததாக உமையாள் அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? அம்மா வாழ்க வளமுடன்மா, வாய்ப்புக்கு நன்றிம்மா. ஐயா வாழ்க ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா, இந்த சிறிய தாவரம் முதல் பெரிய அந்த பிரபஞ்சம் வரையும் உள்ள இந்த சிறிய தாவரத்தில் உள்ள பகுதிக்கும் பிரபஞ்சத்துக்கும் பிரபஞ்சத்துல உள்ள எல்லா அண்டங்களுக்கு எல்லாத்துக்கும் உள்ள தொடர்பு என்னன்னா, அணுக்களால் ஆனது, இறை இறை துகள்களால் ஆனது, அப்படிதானங்க ஐயா? ஆமாமா, எல்லா பொருளுமே இறையினுடைய தன்மாற்ற நிலைகள் தானே. சரிங்க ஐயா. அத்தனை தோற்றங்களும் இறையின் தன்மாற்றம் தான். அப்ப அத்தனை தோற்றங்களுக்கும் உள்ளும் புறமுமாகவும் அத்தனை தோற்றங்களாகவும் இருப்பதுமே யாருன்னா சுத்தவெளி தான். அப்படின்னா எல்லா தோற்றங்களும் ஒரே பொருளால் இணைக்கப்பட்டிருக்கிறதுன்னு தானே அர்த்தம். ஒரே பொருளால் இணைக்கப்பட்டிருக்கிறது. சரிங்க. புள்ளி நுனிக்கும் பிரபஞ்சத்துக்கும் எல்லா என்ன தொடர்பு அப்படின்னா, எல்லா பொருளும் இறைநிலையால் இணைக்கப்பட்டிருக்கு, அப்படிதானங்க ஐயா? சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. அப்புறம் ஒரு கொஸ்டின் ஐயா. சொல்லுங்க. ஐயா, இப்ப வந்து நமக்கு எண்ணம் எழுதுதுங்கய்யா, அது தேவையில்லை அப்படின்னு தோணுதுங்கய்யா. அது டக்குன்னு ஏன் நம்மளால மாத்தி செயல்பட முடியல? அந்த எண்ணம் பழக்கத்தின் வழியாலேயே நம்ம செயல்பட்டு இருக்கிறதுனால, எப்போதுமே அந்த பழக்கத்திலேயே செயல்பட்டு பழகி வச்சிருக்கனால அந்த பதிவு தான் மேலோங்கி நிற்கும். அப்போ அதை விட ஸ்ட்ராங்கான ஒரு பதிவை நம்ம போடணும். அதுக்குதான் நீங்க அந்த இடத்துல சாமியார் சொன்னாங்க, இந்த பதிவு எனக்கு தேவையில்லை, இது விளைவாக மலர்ந்தால் பின் விளைவு இன்னென்ன மாதிரி இருக்குங்கிற பின் விளைவையும் சேர்த்து அதையும் நினைச்சு உங்களுக்குள்ள ஒரு பதிவை ஏற்படுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க. சரி, சிறப்புங்க. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன்யா. அம்மா நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அருள்நிதி சிவசங்கர் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்க. சிவசங்கர் அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஸ்ரீலங்கால இருந்து பேசுறேங்க ஐயா. சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேம்மா. புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்மா. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க. ஐயா, நீங்க போன முறை நான் உங்களோட பேசினீங்க ஐயா. மௌனம், இறைநிலை தவம், அமைதியா இருக்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க ஐயா. உண்மையிலேயா அதுபடியே தான் நான் செய்துக்கிட்டு வரேன் ஐயா. உண்மையிலேயா அவ்வளோ நல்லா இருக்கேன் ஐயா. அந்த அமைதியா இருக்கக்குள்ள வேற எதுவுமே தோணல. அவ்வளோ ஒரு சந்தோஷம் மனசுக்கு. அமைதியா இருக்கிறதே ரொம்ப பிடிச்சி போச்சுங்க ஐயா. அதை பேசாம உட்கார்ந்து இருக்கிறது, எதையுமே நினைக்காம இருக்கிற விஷயங்கள் வந்துங்க ஐயா, நிறைய ஆற்றல அப்படி ஒரு சந்தோஷமா இருக்குங்க ஐயா. சந்தோஷமா ஐயா. ஒரு அனுபவம் ஒண்ணுங்க ஐயா, அது சரியா அப்படிங்கறத உங்ககிட்ட கேட்டா நீங்க சொல்லுவீங்க தானே ஐயா? என்னன்னா ஆகினே சில நேரங்கள்லயா அமைதியா இருக்க குழந்தையா ஆகினே வந்து அது இயல்பாவே துடிக்குதுங்க. அந்த துடிப்பு இருந்து துடிக்குங்க ஐயா. அதே நேரம் வந்துங்க ஐயா சக்கரங்களும் இயங்குதுங்க ஐயா. சக்கரங்கள், அதாவது சுவாதிஷ்டானம், மணிப்புரம், அது இயல்பாவே அது ஒரு அங்கன ஒரு சுழற்சி ஒண்ணு இருந்துகிட்டே இருக்குங்க ஐயா. அது எல்லா டைமும் இல்லைங்கய்யா, சில நேரங்கள்ல இங்க ஆகினே ஏதாவது குழந்தைங்க அங்க சக்கரங்களும் இயங்குதுங்க ஐயா. அது சரிங்களா ஐயா? இந்த மாதிரிங்கய்யா அது எப்போதுமே இருக்கதாமா செய்யும். நீங்க நினைச்சாலும் பண்ணாலும் பண்ணலனாலும் அந்தந்த மையங்கள் இயக்கத்துலதான் இருக்கும். சரியா? கொஞ்சம் உணர்வோடு தெரியுது, அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? இது உங்களுடைய மனநிலையை பொறுத்து வித்தியாசப்படும். இப்ப ஒண்ணும் இல்ல, துக்கமா இருக்கிறோம் அப்படின்னு சாதாரணமா சொல்லும்போது சொல்லுங்களா, துக்கம் தொண்டை அடைக்குதுன்றீங்கல்ல. ஆமா ஐயா.
அப்பனா என்ன அர்த்தம்? இந்த மையம் வேலை செய்யுது, விசுத்தி மையம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். துக்கத்தின் போது இந்த சரி விசுத்தி மையம் ரொம்ப அபரிமிதமாக அங்க பிளாக் ஆகி போய் கிடக்கும். அப்ப சரிங்கய்யா. நல்லா ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த துக்கம் நிவர்த்தி ஆயிடும், அவ்வளவுதான். சரிங்கய்யா. அது மாதிரி அப்ப நம்ம வந்து கோபத்தினுடைய உச்சத்துல இருக்கும்போது மணிப்பூரகம் நல்ல வேலை, மணிப்பூரகம் பிளாக் ஆயிடும். அப்போ கோபத்துல இருந்து விலகிட்டீங்கன்னா மணிப்பூரகம் சரியாப்படுது, அந்த இடத்துல மாற்றம் வந்துடும். இது சரி இயல்பாகவே அந்த குணத்துக்கு தகுந்தாப்படி நம்ம உடம்புல இந்த சக்கராஸ் வந்து வேலை பார்த்துட்டு தான் இருக்கும். சரிங்கய்யா. இது நம்ம உணர்றோம், தவம் செய்யும் போது அந்த இடத்துல உணர்வோடு செய்யற போது நமக்கு அனுபவமா தெரியுது. ஆமா, நான் இயங்குற டைமுக்கு பாக்குறதுங்க பின்னுக்கு எதுவும் அதாவது நாக்களிலோட ஒட்டிக்கிட்டு இருக்கோமா இல்லன்னு பார்க்கல. எனக்கு இடைவெளி தள்ளி தான் எப்பயுமே இருக்கிறதுங்க ஐயா. அப்ப அந்த இயங்குறதெல்லாம் பார்க்கல எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கும். இது நல்ல சைனா என்ன மாதிரி சரியா போறோமா அப்படின்னுங்க ஐயா. நல்ல விஷயம் தான், நீங்க அனுபவமா அதை உணர்ந்து உணர்ந்து செய்து பழகுங்க. ஐயா, இந்த மனோன்மணி தவம் அது என்னங்க ஐயா? மனோன்மணி மனோன்மணி தவம் ஒண்ணு. தவம்ங்கிறதும் துரியம்ங்கிறதும் ஒண்ணுதாம்மா. நம்ம துரியம்ங்கிறது சரிங்க. தலை உச்சியில செய்யறோம் இல்லையா, ஆமா ஐயா. அதுவே உள்புறமா செய்த மனோன்மணி தவம், அவ்வளவுதான். உள்புறம் நாங்க ஐயா எப்படிங்க ஐயா? உள்புறம்னா அதுக்கு கரெக்டா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க பாருங்க. கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மத்தியில. கண்ணுக்கு மூக்குனா நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கண் அல்ல. பூர்வ மையத்துல இருக்கிறது மூன்றாவது கண் சொல்றோம்ல, ஞான கண். ஆமாங்க ஐயா. பின்னாடி இருக்கிறது பிடரி கண் ஒண்ணு இருக்குது. ஆமா ஐயா. இந்த ரெண்டு கண்ணுக்கும் மத்தி, கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மத்தியில, இந்த ரெண்டு காதுக்கும் மத்தி, உச்சிக்கு உச்சிக்கு நேரா கீழே உள்நாக்குக்கு மேல. சரிங்க. இப்ப இதெல்லாம் லைனும் ஒரு இடத்துல ஜாயின் ஆகும்ல. ஆமாங்க ஐயா. நான் சொன்ன இப்ப இந்த இடத்துக்கெல்லாம் ஒரு கற்பனையா கோடு போட்டீங்கன்னா ஒரு இடத்துல ஜாயின் ஆகும்ல. ஆமா ஐயா. அந்த இடம் தான் பீனியல் சுரப்பி இருக்கக்கூடிய இடம். சரிங்க ஐயா. அந்த லொகேஷன்லயே கரெக்டா தவம் செய்யறது தான் மனோன்மணி தவம் அப்படின்னு சொல்றோம். சரிங்க. அது முதல்ல சொல்லப்பட்டது, அதுக்கப்புறம் நம்ம துரிய தவம் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் அதை வேணான்னு விட்டுட்டோம். சரிங்க சரிங்க. துரியம் செய்தாலே போதும், அதுக்கான ஆக்டிவேஷன்ஸ் வந்து அந்த துரியத்திலேயே நீங்க உணர்ந்து கொள்ளலாம். ஆமா, துரியம் தவம் செய்துகிட்டு இருக்க குழந்தைங்க அந்த தலை வந்து உள்ளுக்கால ஒரு சுழற்சி, வெளியே இல்லைங்க உள்ளுக்கு தலை ஒண்ணு உள்ளுக்கு சுத்திரம் வைக்கிறது. அந்த உணர்வு வரும்போது அந்த பீனியல் சுரப்பி நல்ல வேலை செய்யுதுன்னு அர்த்தம். சரிங்க சரிங்க. வாழ்க வளமுடனுங்க ஐயா, மிக சிறப்பு. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, நன்றி. அம்மா இன்னைக்கு அம்மாட சிரிப்பே காணோம். எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, சிரிச்சாதான் எனர்ஜியா இருக்கும். ஓகேங்கம்மா, நன்றிங்கம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். சரிங்க சரிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்படி எல்லாம் ஒரு அன்பர்லாம் இருக்காங்கன்னு ரொம்ப நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஹெல்த் இஷ்யூ, கொஞ்சம் காஃப் வந்துட்டே இருக்க, அதனால கொஞ்சம் அடைச்சு வசிச்சுட்டு இருக்கேன். இப்ப இந்த கிளைமேட் சேஞ்சஸ்க்கு எல்லாத்துக்குமே இருக்கு. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஐபோன் அமுதா அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்கம்மா. வாழ்க ஐயா, திருநெல்வேலியில இருந்து பேசுறேன் ஐயா. வாழ்க சொல்லுங்கம்மா. ஐயா, நான் தவம் கண்ணாடி போயிட்டு எல்லாம் கரெக்டா செய்யறேன், எக்ஸசைஸ் எல்லாம் கரெக்டா செய்யறேன். நாங்க ஒரு முந்தா நேத்து ஒரு சிஸ்டர் 13 பேர் சேர்ந்து வாகமான் டூர் போனோம் நாங்க வேன்ல. சரி, போகும்போது அதுல ஒரு சிஸ்டர் என்கிட்ட பேச மாட்டாங்க பண இஷ்யூகளால. தண்ணியில பால்ஸ்ல குளிக்கும் போது விழுந்துட்டாங்க, பாறையில அடிபட்டு விழுந்துட்டாங்க. நான் உடனே ஆஸ்பத்திரிக்கு போகணும், ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணியாச்சு. நான் பேசல, நான் 6 வருஷம் ஆயிட்டு பேசல. இருந்தாலும் என்னால முடிஞ்ச உதவி நான் செஞ்சுட்டேன். அது ஒண்ணா. அப்புறம் இன்னொரு தங்கச்சி, 2 தங்கச்சி எனக்கு. அது இன்னொரு தங்கச்சி வந்து அவ ரேக்கி கிளாஸ் போறா. அவ அண்ணன்கிட்ட மனஸ்தாபம் பட்டுட்டு ஏன்ட்ட கோச்சுக்கிட்டா. கோச்சதுல என்னை வந்து நீ டவுன் ஆயிடுவதை விட்டு கையில காட்டுறா. அப்புறம் முகத்தை திருப்பிக்கிட்டா. அவளுடைய கூலிங் கிளாஸ் கையில கொடுத்தா நீ கையில வாங்க மாட்டா, கீழே வைன்றா. இத்தனைக்கு அவ ரேக்கி கிளாஸ் போறா. எனக்கு ரொம்ப என்ன செய்ய, பிரபஞ்சத்தை நோக்கி அருக்காப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சம் விக்கு விக்குன்னு வந்தது. அப்புறம் அமைதியா ஆயிட்டேன். அப்புறம் சிஸ்டர்ஸ்கிட்ட சொன்னேன், இதை போல இப்படி சொல்றா காக்கான்னு. அப்புறம் நார்மல் ஆயிட்டேன், எப்ப போல நான் நார்மல் ஆயிட்டேன் ஐயா. உங்க क्वेश्चन என்னன்னு சொல்லுங்க. அதான் ஏன் இப்படி ஒரு மனநிலை இருந்தது எனக்கு.
அதுவும் இப்ப நீங்க டூர் போன இடத்துல அவங்க விழுந்தாங்க, நீங்க அவங்க அடிபட்டாங்க, நீங்க தூக்கிட்டு வந்து எல்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணீங்கிறதெல்லாம் ஓகே, அது நல்ல விஷயம்தான். ஆமா அது எல்லா உயிரும் ஒண்ணுங்கிற நிலைக்கு வரும்போது அவங்க உங்களுக்கு பிடிச்சவங்களா இருந்தாலும் பிடிக்காதவங்களா இருந்தாலும் எல்லாமே நமக்கு இயல்பா அந்த உணர்வு வரதான் நம்ம செய்யும். ஏன்னா ஆமா அந்த இடத்துல அந்த உயிர் துன்பப்படுதுன்னா நம்ம உயிரும் சேர்ந்துதான் துன்பப்படும். ஆமா உண்மைதான் ஐயா. அதை நீக்கணுங்கிற முயற்சி எடுக்கிறது தான் அடுத்த நிலை, அடுத்த கட்டத்துக்கு நம்ம உயர்ந்திருக்கிறோங்கிறதுக்கு அர்த்தம். ஆமா ஐயா, அது உணர்றேன் ஐயா. அது ஒரு விஷயம். இப்ப ஆமா இன்னொன்னு, உங்க சிஸ்டர் அவங்க ரெய்கி கிளாஸ் போனாங்க, எல்லாம் ஓகே, எல்லாம் சரிதான். அவங்க உங்களை உங்ககிட்ட பேசலங்கிறதுக்காக வருத்தப்படுறீங்களா, இல்ல உங்ககிட்ட அது எனக்கு சரியா புரியல? வாக்குவாதம் பண்றாங்க, அண்ணன்கிட்ட பேச மாட்டாங்க, அது ஏன்ட்ட வாக்குவாதம் பண்ணா நீனும் டவுன் ஆகுவாங்கிட்டு அப்படியே என்னையும் காட்டுறா. ம். அது எனக்கு ரொம்ப மனசு சங்கடமா ஆயிட்டு, நீனும் டவுன் ஆயிருவ. அப்படியெல்லாம் நம்மள யாரும் டவுன் படுத்தவும் முடியாது, அப்படுத்தவும் முடியாது, உயர்த்தவும் ஆமா முடியாது, ரொம்ப தாழ்த்தவும் ரொம்ப முடியாது. சங்கடமாயிட்டு. நான் பிரபஞ்சத்தை நோக்கிதான் அறுக்காப்பு போட்டுக்கிட்டேன். ரொம்ப மனசு அழுகையே வந்தது. அடுத்த நேரம் ரீகவர் ஆயிட்டேன் ஐயா. இல்ல, நம்ம அவங்க அவங்க ஒரு விஷயம் நல்லா கவனிங்கம்மா, நம்மை யாரும் நம்ம நிலையிலிருந்து உயர்த்தவும் முடியாது, தாழ்த்தவும் முடியாது. சரியா. நாமளா உயர்ந்தாதான் உண்டு, நாமளா தாழ்ந்தாதான் உண்டு. சரியா. இதுதான் இயற்கை நியதி. அது சரி. இயற்கையில துல்லிய சமதளச்சின்மைன்னு ஒண்ணு இருக்குது இல்ல, ஆ, அப்படி ஒரு ஸ்பெசிபிக் கிராவிட்டி தேரின்னு சொல்லுவாங்க. இந்த சரியா. தியரி என்ன சொல்லுதுன்னா, நீங்க எந்த இடத்துல இருக்கணுங்கிறத நீங்க தான் தீர்மானிக்கிறீங்க, ஆ, வேற யாரும் அதை தீர்மானிக்க முடியாது. சரி. அப்ப நமக்குள்ள அந்த மாற்றம், நமக்குள்ள எவ்வளவு நல்ல விஷயங்கள் உயர்ந்து வருதோ ஆ, அதுக்கு தகுந்தாடி நம்ம மேலையும் போக முடியும், ஆமா. நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள் வரும்போது கீழ் நோக்கி வரவும் முடியும். ஓகே. அப்ப நம்மளுடைய பொசிஷனை நாம தான் தீர்மானிக்கிறோமே ஒழிய மற்றவங்க யாரும் தீர்மானிக்கிறது இல்லைங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கணும். ஆமா, எனக்கு எல்லாம் டக்குனு ரீகவர் ஆயிட்டு ஒரு முகத்துல அவ்வளவுதான். நார்மலா ஆயிட்டு. ம். அப்புறம் ஒண்ணும் ரொம்ப பிரச்சனை இல்லை, விட்டுடுங்க. நீங்க நல்லா பயிற்சி பண்ணுங்க, அந்த பயிற்சி உங்களுக்கு தெளிவை கொடுக்கும். ஆமா என்ன பண்ண அந்த போறீங்களா, பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களா? ஆமா ஐயா, பண்ணிட்டு தான் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், என்ன டூர் போற பயிற்சி, முன்னாடி எந்த எல்லாம் ஆசிரியர் பயிற்சி வரைக்கும் எடுத்துட்டு இருக்கீங்க? முடிச்சிருக்கேன். ஆசிரியர் பயிற்சி வரைக்கும் முடிச்சிருக்கேன். ஆசிரியர் பயிற்சி எடுத்திருக்கீங்கல்ல, போய் நல்லா சர்வீஸ் பண்ணுங்க. சரியா. உங்க வாழ்க்கை நிலை இன்னும் நல்லா உயர்ந்து வரும். ஆமா, அதை பண்ணதுனால எனக்கு எனக்கு மன தைரியம் வந்துட்டோ, எனக்கு ஒரு தெம்பு வந்ததோன்னு நினைக்கிறேன் ஐயா. நன்றி. நல்லது நல்லது, வாழ்த்துக்கள், வாழ்க. நன்றியா. வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக மல்லிகா அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. அதாவது எல்லா நாளும் தவம் பண்றோம், எல்லா நாளும் உடற்பயிற்சி பண்றோம், எல்லா நாளும் இறைநிலையோட இணைந்து இருக்கிற மாதிரியான உணர்வோட தவமயமும் வச்சிருக்கேங்க ஐயா. மேல வீட்டுல ரொம்ப பிரமாண்டமான பெரிய தவமயமா வச்சிருக்கோம். இது மக்கள் கொஞ்சம் வள்ளினாலும் கொஞ்சம் மனசு முதல்ல ஆரம்ப காலத்துல எல்லாம் கொஞ்சம் இவ்வளவு நம்ம இதுக்காக பண்றோம், மக்கள் பயனடையிலையான்னு கொஞ்சம் இருந்தது. நம்ம ஆழ்ந்து தவம் பண்ணனா இன்னும் எல்லாமே ஏதோ நம்ம கிட்ட இருக்கிற பதிவுகள் மேலோங்கி இருக்கிறதுனால கூட வராம இருக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஆழ்ந்து தவம் பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. நல்லா ஒரு தினம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் காலையில சாயங்காலம் ரொம்ப ஆழ்ந்து தவம். இதை தவிர வேற பணிகளே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நல்லபடியா இருக்குங்க ஐயா. நான் அதாவது வெளி உலகத்தோட தொடர்பு கொள்ளும் போது அந்த மக்களுடைய பேச்சுகள், அந்த மக்களுடைய பண்பாடு இல்லாத இருக்கிற செயல்பாடுகளோட நம்ம கொஞ்ச நேரம் இருந்துட்டு தவத்துல உட்காரும் போது அது சீக்கிரமா ஒரு நிலையில தவம் பண்ண முடியாம ஏதோ ஒரு தயக்கம், ஒரு தடுமாற்றம், அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைன்னா கூட இன்னும் உலகம் இன்னும் இப்படி இருக்கு, மாயையில இப்படி சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு அந்த நிலையில சீக்கிரம் தவம் வர மாட்டேங்குது. மனசும் கொஞ்சம் பாதிக்குங்க. அது இருக்கதாமா செய்யும், அது எல்லாருக்குள்ளயும் இருக்கதான் செய்யும். ஏன்னா அந்த சூழலுடைய தாக்கம், மகரிஷி சொல்லுவாங்க, தேவை பழக்கம் சூழ்நிலையினுடைய நிர்பந்தத்தால் உந்தப்பட்டுத்தான் நம்ம நிறைய செயல்கள் செய்யறோம். அந்த செயல்களுடைய தாக்கம் நமக்குள்ள பதிவுகளை உருவாக்குறதுனால அந்த பதிவுகள்ல இருந்து விடுபட்டு வர்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவோம். ஆனா இது பழக்கத்தால என்ன ஆயிடும்னா அது பெருசா எடுத்துக்காத அளவுக்கு நம்ம மாற்றம் வந்துடும். அதனாலதான் ஒருவேளை ரமண மகரிஷி ஒரே இடத்துலயே இருந்து
இது பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுதுங்க ஐயா. எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்கம்மா. அதாவது அவங்க அந்த 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 ஃபீல்ட வந்து அவங்களே உருவாக்கிக்குவாங்க. நம்ம எங்க போனாலும் அதே அளவுல இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு தயார்படுத்திக்குவாங்க. மேக்சிமம் நம்மளுக்கு தேவை ரொம்ப இல்ல அப்படின்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுதானுங்க ஐயா. நல்லதுதாம்மா, ஒன்றும் தவறு இல்லை. நம்ம போய் தான் அந்த செயல் நடக்கணும் அப்படின்னா நம்ம போனா கூட பரவாயில்ல. நம்ம போனாலும் போலினாலும் அது நல்லபடியா நடக்க போகுதுன்னு இங்க இருந்து ஒரு வாழ்த்து போட்டுட்டு அமைதியா மேக்சிமம் வெளியில போகாம இருக்கிறது நல்லதுதாங்க ஐயா. நல்லதுதான். ஆனாலும் நம்ம வந்து எப்போதுமே குடும்ப அமைதிக்கு எடுத்து இந்த ஞானத்தை பெற்றிடக்கூடாது. குடும்ப அமைதிக்கு அதாவது நம்ம அந்த போகல அப்படிங்கறதுனால நம்ம வீட்டுல ஒரு சிரமத்தை உருவாக்கிட கூடாது. புரியுது, அது புரியுதுங்க ஐயா. அதை பார்த்துக்கணும். அதான் நம்ம வெளி உலகத்தோட போகும்போது நமக்கு வந்து அது கூட நம்மளுடைய பதிவா இருக்குமாங்க ஐயா. அது நம்ம போய் அந்த தவம் நல்லபடியா வராம இருக்கணும், அது கஷ்டப்படணும், நல்ல வள்ளியேன்னு அது கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குதுல உங்களுக்கு. இனிமே நம்ம இந்த இடத்துக்கு போனா இந்த மாதிரியான ஒரு உணர்வு வரும், இப்ப இனிமே நம்ம இதை மாத்திக்கணுங்கிற ஒரு தன்மையை உருவாக்குது இல்ல, இது கூட ஒரு பயிற்சியா எடுத்துக்கோங்களேன். புரியுதுங்க ஐயா, புரியுது. ஆனா வந்து நம்ம எங்க போனாலும் நம்மளுடைய மனம் வந்து யோகா தவத்தை பத்தி தான் நம்ம மனசு வருது. நம்ம மனசு உள்ள வந்து நம்மளுக்கு உள்ளம்னு சொல்றோம்ல, அதுக்குள்ள இருக்கிறது யோகா தவம் அந்த மாதிரி எண்ணம் தான் வரும். ஆமா, நம்மளே அறியாம அந்த இடத்துல நல்லா இல்லைன்னா கஷ்டத்துல இருக்கீங்கன்னா யோகால சேருங்க, தவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது யோகால சேர்றதை விட சேராம இருந்தாலும் நல்லாதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரிதான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அப்படிதான் இருப்பாங்க. புறச்சூழல்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நம்மளை கண்டாலே அவங்களுக்கு பிடிக்காது. ஆமா, கரெக்ட். இதுதான் சரியான வார்த்தை. அவங்களுடைய பார்வையில இருந்து நமக்கு வெளிப்படும், நம்மள பிடிக்கல அப்படிங்கறது வெளிப்படும். ஆமா, அது வந்து நம்ம டிட்டாச் ஆகிறோம் இல்லையா, கொஞ்சம் சமுதாயத்துக்கு இந்த டிட்டாச்மெண்ட்ஸ் ஆகும்போது அவங்களுக்கு நமக்கு பிடிக்காம தான் தெரியும். ஆனா அது ஒரு குறிப்பிட்ட லெவல் தான். கொஞ்சம் காலம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் உங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். புரியுது. அதையும் பிராக்டிகலா பார்த்தும் இருக்கிறேங்க ஐயா. அதையும் எந்த நல்ல விஷயமும் கெட்ட விஷயமும் ஷேர் பண்ணிக்குவாங்க. புரியுதுங்க ஐயா, புரியுது. அனுபவத்தையும் வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக செவ்வேல் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு ஐயா. நம்ம மனவளக்கலையில இருக்கோம். நம்ம மனைவியும் மனவளக்கலையில வந்துட்டு இருக்கோம். ஆனா குடும்ப உறுப்பினர்கள்ல நம்ம மனைவி கூட இதனக்குள்ள ஏதாவது பேசக்குள்ள கூட நாம எப்படி தூரம் வந்தாலும் இறங்கி எப்படி ஒண்ணுமோ பிளெக்சிபிள் ஆயிடுறோம். ஆனா நம்ம மனைவின்றவங்க அவங்களையும் அந்த ஆசிரியர் பயிற்சி வரைக்கும் முடிக்க வச்சிருக்கேன். அவங்கள இது மாரி தப்புமா, இது மாரி நல்லது இல்ல, அதை நம்ம அவங்க இறங்கி வர சொன்னா அவங்க அந்த லெவல்ல பிளெக்சிபிளா இறங்க மாட்டாங்க. அவங்க பிடிச்சதுதான் கரெக்டுன்னு அப்படின்னு இருக்காங்க. அது மாதிரி இருக்க கூடாதுன்னு நம்ம ஒரு பொறுமையா கூட எடுத்து சொன்னா கூட, சப்போஸ் அவங்க கிட்ட நம்ம சொன்னாலும் எடுத்துக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் அது மாதிரி இருக்கக்கூடாதுமா, நல்லது இல்லைன்னு சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. ஆனா நம்மளுக்குள்ள அந்த கருத்து வேறுபாடு சில டைம்ல வருது. அவங்க ரொம்ப கோபமா இருக்காங்க. இது மாதிரி இருக்க கூடாதுமா, நல்லது இல்லம்மான்னு சொன்னா கூட அந்த செவி சாய்க்க மாட்டாங்க. அவங்க சொல்லத்தான் கரெக்டா நம்ம கேட்கணும்னு அந்த நிலைவில் இருக்குள்ள. ஆனா செய்யறாங்க, உடற்பயிற்சிக்காக எழுதுறாங்க, தவம் எப்ப செய்யறாங்க. இது மாதிரி இதெல்லாம் செய்திலாம் கேளுமா, 11 மணிக்கு போடுறாங்க, காது கொடுத்து கேளுமான்னா கூட அது அவங்க செவி சேர்க்க மாட்டாங்க ஐயா. நம்ம என்ன சொன்னாலும் அவங்க சொல்றதான் நம்ம, ஏன்னா நம்ம குடும்பத்துல எந்த இதுவும் மகரிஷி என்ன சொல்றாரு, இப்ப நீங்க செய்யறது பேசல, குடும்பத்துல எந்த இதுலயும் தடைகள் இல்லாம எடுத்துட்டு பண்ற. அதனால நான் எவ்வளவு தூரம் போனாலும் அவங்க அந்த பிடிவாதத்துலதான் இருக்கு. அவங்க சொல்றதான் நம்ம கேட்கணும்ன்ற போல இருக்குல்ல. நம்ம என்னையா அவங்களை இன்னும் நல்வழிப்படுத்துறதுக்கு பண்ணலாம்யா. இதுதான் நான் முதல்ல ஆரம்பத்திலேயே சொன்னேன். ஏன்னா நம்ம யாரையும் மாற்ற முடியாது. இன்னும் சொல்ல போனா நம்முடைய கருமையத்தை தூய்மை செய்யறதுக்காகத்தான் அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் நமக்கு துணையா வந்திருக்குது.
கரெக்டா? அப்போ அது தூய்மை செய்யும் போது அதுல கொஞ்சம் சிரமங்களும் இருக்கதான் செய்யும். ஒரு துணியை துவைச்சா கூட அதுல இருக்கிற அழுக்கு போகணுங்கிற போது அதை ஒரு சிரமப்படுத்தாம அழுக்கெல்லாம் போகணும்னு நினைச்சா முடியாது. அப்போ அதை இந்த உணர்வை நாம ஏற்றுக்கொள்கிற போது என்ன ஆகும்னா இங்க துன்பம் இல்லை. ஒண்ணு நாம ரெண்டு வார்த்தை சொல்ல, ஒண்ணு அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுங்க, ஒண்ணு ஒதுங்குங்க, இல்லைன்னா ஒதுக்கிடுங்க. இப்ப இதுல ஒதுக்குறதுக்கு முடியாது. இப்ப நாம ஒதுங்கி போய்க்க வேண்டியதா? சரி இல்லையா? அந்த இடத்துல நாம என்ன பண்ணணும், இவங்களை எப்படினாலும் மாத்த முடியாது அப்படின்னு தெரியுதுன்னா நாம இத உணர்வோடு சேர்த்து சொல்லணும். இப்ப பிசிக்கலா சொல்லி மாறல, இனிமே ஹாஸ்டலா சொல்லுங்க. நீங்க உயிருணர்வோடு சேர்ந்து சொல்லலாம். அதுக்கு ஒரு வழி சொல்றேன். எப்படின்னா, டெய்லியும் காலையில நீங்க எழுந்து தவம் செய்றீங்கல்ல, அப்படி தவம் செய்யும் போது காலை நேரத்துல நீங்க தவம் செஞ்சு நல்ல ஆழ்ந்த நிலைக்கு வரும்போது உங்களுடைய மனவேகம் ஆல்பா ஃப்ரீக்வன்சிக்கு வந்துடும். கண்டிப்பா. அவங்க தூங்கி விழிப்பு அடையிற சமயத்துல ஆல்பா ஃப்ரீக்வன்சிக்கு வந்துடும் மனசு. யார் ஒருத்தரா இருந்தாலும் சரி, தூங்கி விழிப்பு நிலைக்கு வருகிற போது ஆல்பா ஃப்ரீக்வன்சிக்கு வரும். சரி. அப்போ இந்த ஆல்பா ஃப்ரீக்வன்சிக்கு அவங்க வர்ற சமயத்துல நீங்க என்னென்னலாம் அவங்களுக்கு சொல்லணுமோ அதையெல்லாம் சொல்லிடுங்க. நீங்க ஆல்பா ஃப்ரீக்வன்சில இருந்து சொல்லிடுங்க. அது மனதால சொல்லிடுங்க. அவங்க கர்ப்பியத்துல போய் அது மாற்றும். இப்ப ஏத்துக்கலாங்கிறது போது ஏத்துக்கிற சமயத்தை நம்ம உருவாக்கிக்கணும். அவ்வளவுதான் வித்தியாசம். கரெக்ட். நீ சொல்றது கரெக்ட் சார். இப்போ ஏன் நம்ம சொல்றதை ஏத்துக்கலன்னா, நீங்க ஆல்பா ஃப்ரீக்வன்சில இருக்கிறீங்க, அவங்க பீட்டா ஃப்ரீக்வன்சில இருக்கிறாங்க. கரெக்ட். அப்ப நீங்க கொடுக்குற அந்த அலைவேகத்தை அவங்களால ரிசீவ் பண்ண முடியாது. அவங்க சொல்றதை நீங்க ரிசீவ் பண்ண முடியாது. இப்ப ரெண்டு பேரும் எப்போ ஒரே ஃப்ரீக்வன்சிக்கு வருவீங்க? அவங்க தவம் பண்ணாலும் பண்ணலனாலும் ஆல்பா ஃப்ரீக்வன்சிக்கு விடிய காலத்துல வந்துடுறாங்க. நைட்டு தூங்க போகும்போதும் கூட நீங்க கொஞ்ச நேரம் அவங்க தூங்கட்டும், நீங்க தூங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னாக்க நீங்க உட்கார்ந்து தவம் பண்ண ஆரம்பிங்க. அவங்க ஆழ்ந்த தூக்கத்துக்கு போற வரைக்கும் நீங்க கதவு திறந்தா எந்திரிச்சு போனா எல்லாம் அவங்களுக்கு தெரியுது இல்ல? தெரியுது. அந்த மனநிலையில இருக்கிறதா ஆல்பா ஃப்ரீக்வன்சி. சரி. இப்ப அவங்க உணர்ச்சி நிலையில ஆல்பா ஃப்ரீக்வன்சில இருக்கிறாங்க, நீங்க விழிப்பு நிலையில ஆல்பா ஃப்ரீக்வன்சில இருக்கிறீங்க. இப்ப யாருடைய எண்ணத்துக்கு வலுதாஸ்தி? உங்களுடைய எண்ணத்துக்கு தான். அதனால நீங்க கொடுக்கறத அங்க போய் சீக்கிரம் செயல்படும். சரி. அதனால உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு பயிற்சி, டெய்லியும் காலையிலும் சாயந்தரமோ அவங்க தூங்க ஆரம்பிக்கிற போதும் சரி, தூங்கி விழிக்கிற போதும் சரி, நீங்க தவ நிலையில இருந்து சொல்ல வேண்டியதை சொல்லிட்டே இருக்கணும் மனதால. எப்படி சொல்லணும்னா விசுவலைஸ் பண்ணி சொல்லணும். அவங்க இதெல்லாம் தவறான விஷயம், அது உண்மையிலேயே அது தவறாக இருக்கணும், இயற்கைக்கு முரணா இருந்துடக்கூடாது. இல்ல கரெக்டா, உண்மை ஐயா. நீங்க இயற்கைக்கு முரணானது உங்களுக்கு சரியா இருந்துட்டு உண்மையில உங்களுடைய பார்வைக்கு அது சரியாக இருக்கலாம், ஆனா அது அவங்களுக்கு தவறாக தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? அது உண்மையில அந்த நல்ல விஷயம் அவங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்க இப்படி கொடுத்து பாருங்க, அவங்க கிட்ட நல்ல மாற்றம் வரும். ஒரு வாரம் கொஞ்சம் ட்ரை பண்ணி உட்கார்ந்து பயிற்சி பண்ணுவான் வந்துடுயா. சரிங்க, ரொம்ப நல்லதுங்க ஐயா, ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. அதே மாதிரிங்க ஐயா, இன்னொரு கேள்விங்க ஐயா. நம்ம தவம் பண்றோம், இந்த மனமாகப்பட்டது நம்ம நல்ல ஆழ்ந்த நிலைக்கும் போய் தவம் பண்றோம். அதே மாதிரி நாங்க மனைவியும் குழந்தையும் காலைல 7 மணிக்கு 4:30 to 6 தவம் பண்ணிட்டு நான் வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே பிளஸ் பண்ணிட்டு போயிடுவேன் ஐயா. அது ரொம்ப, அதே மாதிரி பையன் வெளியில படிக்கிறாப்புல, நான் இங்க இருந்து பிரபஞ்சம் நம்மள அலையக்கந்தானே, இதுல இருந்து நான் எவ்வளவு காலையிலயும் சரி ஈவில தவம் பண்ணக்குள்ள அனுதினமும் வாழ்த்துவேன். அது நல்லா பலனுங்க ஓரளவு நல்லா நீங்க சொல்றது கரெக்டா நடந்துகிட்டு தான் இருக்கு. இது இன்னும் நீங்க இப்படி சொன்ன ஊக்கத்து பிரகாரம் நடத்துறேன். நம்ம தவம் பண்றாங்க ஐயா, அந்த மனமாகப்பட்டது நம்ம நல்ல நிலைக்கு தான் போறோம். சில டைம்ல நம்மளுக்கு ஜர்க்கு ஏற்படுதான் செய்யுது. அந்த நம்ம என்னதாலும் நம்ம ஒர்க் பண்றோம், பொருள் ஈட்ட நம்ம வாழறதுக்கு ஏற்றுறோம், தவிர அந்த மனநிலையானது சில டைம்ல நல்லா அந்த ஆக்னியில தான் இருக்கிறோம், வேலை செய்யணும். சில டைம்ல அந்த ஜர்க்கு நம்மளுக்கு அது அயராது விழிப்புல தான் இருக்கணும், நம்ம அந்த சினத்தையோ எதுவுமே விடக்கூடாதுன்ட்டு நம்ம வேலை செய்யற இடத்த நிறுவனத்துல பண்ணாலும் சில டைம்ல அது ஜர்க்கு ஏற்பட்டுதான், அது மனம் ஏற்பட்டுடுது ஐயா. அதை இன்னும் நம்ம நிறைவுபடுத்துறதுக்கு என்ன ஐயா பண்ணலாம் ஐயா?
இல்ல அது இருக்கதான் செய்யும். இப்ப நானே பாத்தீங்கன்னா இந்த நேத்து தான் நினைக்கிறேன், நேத்து வந்து அப்பதான் எனக்கு ஒரு ஒரு கிளைண்ட் அவங்க வந்து செய்யல, அந்த வேலையை செஞ்சு கொடுக்கல. அவர் செஞ்சு கொடுக்காதனால பல வேலைகள் வந்து அவரை பேஸா வச்சு செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் பெண்டிங் ஆயிடுச்சு. அப்போ அவர் எனக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன திட்டும் போது நான் அந்த கோவத்தை அப்படியே வந்து அவங்க கிட்ட காட்டுறேன். போன போட்டு அப்படிங்கிற சத்தம் போட்டுட்டு இருக்கேன். சத்தம் போட்டு வைக்கிறேன். அடுத்த செகண்ட் நம்ம மன்ற அன்பர் ஒருத்தர் போன் பண்ணி, ஐயா வாழ்க வளமுடன் அப்படின்னாரு. அவ்வளோ ஹை பிச்சில் போனது அப்படியே லோ பிச்சில் வந்து இவர்கிட்ட வந்து ரொம்ப சாத்வீகமா பேசிட்டு இருக்கேன். அப்போ எங்க ஆபீஸ்ல இருந்த இன்னொரு ஸ்டாஃப் வந்து, என்ன சார் இப்பதான் அப்படி கத்திட்டு இருந்தீங்க, திடீர்னு அப்படியே வாழ்க வளமுடன் சொல்லி சாதாரணமா போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாரு. அப்பதான் நான் நினைச்சேன், அப்ப நம்ம வந்து அந்த ஒரு செகண்ட்ல நம்மளுடைய மன அலைவேகம் மாறவும் செய்யுது, அதே சமயத்துல லோ ஃப்ரீக்வன்சி கொண்டு வரவும் முடியுது. அப்படின்னா கிட்டத்தட்ட இப்ப நம்மளுடைய பிராக்டிஸ் எப்படி போகுதுன்னா, அந்த சூழலுக்கு தக்க நம்ம உடம்பு நம்மள இது நம்ம சூழலுக்கு தக்க நம்ம மாத்திரமோ இல்லையோ நம்ம உடம்பு தன்னை மாத்திக்குது. உண்மையா இல்லையா? அப்போ இந்த உடலை நாம இன்னும் எவ்வளவு தூரம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போதுதான் நம்ம உடம்புல என்னென்ன சிக்கல்கள் வருது அப்படிங்கறதெல்லாம் பார்க்க முடியுது. இதை உணர்ந்துட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாற்றத்தை கட்டாயிடுச்சுங்க ஐயா. ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். சரிங்க, பரவாயில்லம்மா. ரொம்ப மகிழ்ச்சிம்மா, சிறப்பும் வாழ்த்துக்கள். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிம்மா, மிக்க மகிழ்ச்சி அம்மா. வாழ்க நன்றிகள் ஐயா, நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக நிர்மலா அம்மா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க கேள்வி கேளுங்க, ஐயா அதுக்குள்ள ஜாயின் பண்ணிடுவாங்க. வாழ்க வளமுடன் அம்மா. சுசிலாம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க அம்மா, என்னோட கேள்வி, இந்த செஷன்ல தான் ஜாயின் பண்ணேன், கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல. ஸ்பீச் கேட்கல. என்னோட ஃப்ரெண்டுக்கான ஒரு கேள்விங்கம்மா. அவங்க வந்து பாசிட்டிவா நினைச்சு பண்றது பாசிட்டிவா நடக்க மாட்டேங்குது, இது நடக்காது அப்படின்னு நெகட்டிவா நினைச்சா அது கரெக்டா நடக்குது அப்படின்னு சொல்றாங்கம்மா. இது எப்படிங்கம்மா? இதுக்கான விளக்கம் எப்படி சொல்லுங்கம்மா. பாசிட்டிவா நினைச்சா நடக்க மாட்டேங்குது, நெகட்டிவா நினைச்சா நடக்குது. ஆமா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ரசம் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அது நல்லா வர மாட்டேங்குது. அதே இன்னைக்கு என்ன வந்துட போகுது அப்படின்னு பண்ணா நல்லா வருது. இது ஒண்ணு சொன்னாங்க. அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் இன்னைக்கு வந்து நம்மள வெளில கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு நினைச்சா அது நடக்க மாட்டேங்குது, இன்னைக்கு என்ன பண்ண மாட்டாருன்னு நினைச்சா அது நடக்குது. இது மாதிரி நடக்குது அப்படின்ற போது அது எப்படிமா எடுத்துக்கிறது? அதுக்கு என்ன பண்ணணும்? அதாவது நடக்கிறது நல்லதாதான் நடக்குது, ஆனா இவங்க நினைக்கிறதுக்கு தான் தப்பா நினைக்கிறாங்க. சொல்லுக்குமா, இன்னும் கொஞ்சம் அவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே. ஆமாங்கம்மா. இதுக்கு ஐயா என்ன சொல்றாருன்னு தெரியலீங்களே. பட் நம்ம ஜென்ரலா நம்ம என்ன நினைப்போம், சோ அப்போ பாசிட்டிவா நினைக்கும் போது நெகட்டிவா நடக்குதுல்ல, அப்ப நெகட்டிவா நம்ம நினைப்போம் பாசிட்டிவா நடக்குதா பாக்கலான்ற மாதிரி எல்லாம் நம்ம செக் பண்ணுவோம். நல்லா செக் பண்ண வேண்டாம். அது அன்னைக்கு அப்படிதான் நடக்கணும்னு இருந்திருக்கு, அதனால நடந்திருக்கு. அதனால நல்லது நடந்ததுன்னா சந்தோஷமா எடுத்துப்போம். அதுக்காக நம்ம வந்து எது நினைச்சாலும் நம்ம ஆப்போசிட்டா நினைக்கிறோம் அப்படின்னு ஆப்போசிட்டா எல்லாம் நினைக்க வேண்டாம். நல்லதே நடக்கட்டும்ன்ற மாதிரியே நல்லதே நடக்கட்டும்னு நினைச்சு நம்ம எண்ணம் போடுவோம். நல்லது தானே. சரிங்கம்மா. அப்ப அது எப்படி கூட மாத்தி நடக்குங்களாமா அது மாதிரி? அதாவது என்ன நடக்கணும்னு அதான் நடக்குது, நாம தான் நினைக்கிறது தப்பு தப்பா நினைக்கிறோம். புரியுதுங்களா? நான் கூட ஒரு நாள் நினைப்பேன், நம்ம என்ன நினைச்சது ஒண்ணு மாதிரி இருக்கு அப்படின்னு, ஆனா இதுதான் நடக்கணும்னு இருக்கு, நாம தான் தப்பா நினைச்சிருக்கோம் போல அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துட்டு போகும்போது அது கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியா போயிடும். இல்லைன்னா அது நினைச்சே கவலைப்பட்டுட்டு இருக்கோம் இல்லையா. ஐயா ஜாயின் பண்ணிட்டீங்களா ஐயா? அம்மா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, சூப்பர் கேள்வி. என்னன்னு தெரியல, நெட்வொர்க் இஷ்யூவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்ங்க ஐயா. அம்மா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அம்மா நீங்களே கேளுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா.
அது நீங்க ஆ. பாசிட்டிவா நினைக்கிற போது நெகட்டிவா நடக்குது, நெகட்டிவா நடக்கிற போது பாசிட்டிவா நடக்குதுங்கிறீங்க. அதுதானே ஆமாங்க ஐயா, ஆமாங்க. கேட்டேன், எனக்கு அட்மிட் ஆயிடுச்சா, பேச முடியல. சொல்லுங்க. அது நம்ம இதுவும் கூட அவ்வளவு சீக்கிரம் நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம். அது பாசிட்டிவா நினைக்கும் போது நெகட்டிவா இருக்கு, நெகட்டிவா இருக்கும்போது பாசிட்டிவா இருக்குன்னா, நான் எது நடக்கிறதோ அதுதான் கரெக்டா நடந்துட்டு இருக்குதுல்ல. ஆ. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க என்ன நினைச்சிருந்தாலும் சரி, அது எது நடக்கணுமோ அதுதான் நடந்திருக்கும். ம். கரெக்டா? ஆமாங்க ஐயா. அப்ப நம்ம கிட்ட தான் மாற்றம் வரணுமே ஒழிய அது மாறணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையா? இது எப்படிங்க ஐயா நம்ம எப்படி கரெக்டா யோசிக்கிறது? கரெக்டா யோசிக்கிறதுங்கிறது நீங்க யோசிக்கவே வேண்டாமா. எந்த செயல் செய்தாலும் சரி, அந்த செயலுக்கு விளைவு எப்படி வரும்னா, நீங்க என்ன நினைச்சு வச்சிருக்கீங்களோ, அதாவது இப்போ ஒரு பாசிட்டிவா நினைக்கிறீங்க, அது நெகட்டிவா நடக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க நினைச்சதுனால அது நெகட்டிவா போகல. நீங்க தான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் அப்படி பாசிட்டிவா நினைச்சா அது நெகட்டிவா நடந்திருக்குதுன்னு. ஆனா அந்த நெகட்டிவ் நடக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கும்ல. இப்போ எப்படி சொல்லலாம்னா, இப்ப பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு எக்ஸாம் எழுத போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம் எழுத போகும்போதே நம்ம நல்லா போய் எழுதிட்டு வான்னு சொல்லி அனுப்புறோம், பாசிட்டிவா நினைச்சு அனுப்புறோம். ஆனா இங்க இருந்துட்டு வீட்டுல இருந்துகிட்டு நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, இன்னைக்கு நல்லா எழுதிட்டு வந்துடணும், மறந்துட்டு வந்துடக்கூடாது, இதெல்லாம் படிச்சுட்டு போனானே, இதெல்லாம் மறக்காம எழுதிட்டு வந்துருவானா தெரியலையே, இப்படியே நெகட்டிவா வைக்கிறது. பாசிட்டிவா நினைக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா நல்லா எழுதிட்டு வந்துருவானான்னு தெரியலையே, இதெல்லாம் மறக்காம எழுதிடுவானா தெரியலையே, இப்படி நினைக்கிறது கூட ஒரு விதமான நெகட்டிவ் தானே. ஆமாங்க. இந்த மாதிரி நாம பாசிட்டிவா நினைக்கிறோம், அதை தொடர்ந்து வரக்கூடிய எண்ணங்கள் நெகட்டிவ் ஆகும் போது அந்த இடத்துல நெகட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பெரும்பாலும் அப்படிதான் இருக்கும். ஒருத்தர் வீட்டுல இப்போ உங்களை பார்க்கலாம்னு சொல்லி நான் வீட்டுல இருந்து கிளம்புறேன். கிளம்பும் போது ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பி அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடணும்னு கிளம்பி வருவேன். வரும்போது இந்நேரத்துல போறேனே, அவங்க இருப்பாங்களா இல்லையோ தெரியலையே அப்படின்னு ஒரு எண்ணத்தை போட்டேனாலே போதும், அவங்க வீட்டுக்கிட்ட போய் நம்ம கேட்கும்போது இப்பதாங்க எங்க வெளியே வீட்டை பூட்டிட்டு கிளம்புனாங்க அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க. அப்ப அது நெகட்டிவா நடந்துருச்சுன்னு சொல்ல முடியுமா என்ன? முழுமையா அந்த நெகட்டிவ்க்கு யாரு காரணம்? அதனால அத கவனிச்சு பாருங்க. கண்டிப்பா அந்த நெகட்டிவா நடக்கிறதுக்கு அதுக்கும் யாரோ ஒருத்தர் காரணமாக இருந்திருக்கிறாங்க. சரியா? சரிங்க. சரிங்க. செபேல் ஐயாக்கு சொன்ன பதிலும் எங்களுக்கு ரொம்ப தேவையானதா இருந்ததுங்க. நன்றி ஐயா. நல்லது. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நல்லதே நினைங்க, நல்லது நடக்கட்டும். வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஸ்ரீனிவாசன் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ஆக்சுவலா என்னோட கேள்வி உறவுகள் சார்ந்ததுதான். இப்ப நமக்கு ஒருத்தவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டாவோ இதாவோ இருக்காங்க. ஆக்சுவலா முன்னாடி நம்ம நமக்கு ரொம்ப உண்மையா இருந்திருப்பாங்க. நமக்கு அவங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் நேரம் காலம் பார்க்காம உதவி செஞ்சிருப்போம், இது பண்ணிருப்போம். இப்ப கொஞ்சம் வேலை சம்பந்தமா நம்ம அவங்க இருக்கிற இடத்த விட்டு ஒரு 1/2 மணி நேரம் டிராவல் பண்ற மாதிரி வேற இடத்துக்கு வந்திருப்போம். ஆனா இப்ப அவங்களுக்கு வேற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆயிட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம கேட்கறப்பெல்லாம் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது நமக்கு தெரியுது. நான் எனக்கு என்னோட இதுல கருமையத்துல எப்படி இருக்குன்னா, ஒரு நட்புனா நமக்கு உண்மையா இருக்கணும். அவங்கள்ட்ட நான் காசு பணம் எதிர்பார்க்கறது இல்ல. எனக்கு உண்மையை சொல்லணும். இப்ப நீங்க வெளில போயிருக்கீங்கன்னா, ஆமா நான் ஒரு சுப்புவோட வெளில போயிருக்கேன், குப்புவோட வெளில போயிருக்கேன், ஆமா இந்த மாதிரி இருந்தேன் அப்படின்னு சொல்லணும்ட்டு எதிர்பார்க்கறேன். அது இல்லாம அவங்க வாழ்க்கையில நடக்கிற துன்பங்களை மட்டும் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி யாராவது இறந்துட்டாலோ, யாராவது உடல்நிலை சரியில்லைனாலோ அவங்க வாழ்க்கையில இருக்கிற பிளெஸிங்ஸை சொல்ல மாட்டேன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நல்ல வேலை கிடைச்சிட்டாலோ, ஒரு நண்பர்கள் கிடைச்சிட்டாலோ, அவசரத்துல ஒருத்தங்க ஹாஸ்பிட்டலுக்கு உதவி செஞ்சுட்டாலோ, அந்த மாதிரி விஷயங்களை சொல்ல மாட்டேன்றாங்க. அது அப்புறம் எனக்கு தெரியறப்ப ஏன் இந்த மாதிரி கெட்ட விஷயங்களை மட்டுமே நம்மள்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நல்ல விஷயங்களை சொல்ல மாட்டேன்றாங்க, அதுவும் நமக்கு உண்மையா இருக்குன்றாங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் இருந்துச்சு. அப்புறம் அதை கேட்கிறப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தான் இப்ப இங்க இல்ல, உங்க ஃபேமிலியோட இங்க இல்ல, உங்க ஃபேமிலி ஊர்ல இருக்காங்க, நீங்க தானே இங்க இருக்கீங்க,
அந்த மாதிரி சொல்றாங்க. நான் கேக்குறதுக்கு சம்மந்தம் இல்லாம ஒரு பதில் வந்து சொல்றாங்க. உண்மையா இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. உண்மையா இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நான் இப்ப வந்து பேசுறத வந்து ஸ்டாப் பண்ணி இருக்கிறேங்கய்யா. பட் ஆனா அது வந்து எனக்கு ஒரு ஹர்ட்டிங்கா இருக்கு. ஏன் இப்படி உண்மை இல்லாம இருக்காங்க? நம்ம வந்து உண்மையா தானே இருக்கிறோம். நம்மள வந்து ஏமாத்துறாங்க. நம்மள்ட்ட வந்து பாவம் மாதிரி காமிச்சு நம்மள்ட்ட இருந்து பாசிட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது. இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து அவங்க முக்கியமானவங்கன்ற மாதிரி காட்டி அவங்கள்ட்ட இருந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கணுமோ இவங்க வந்து இப்ப உண்மையான ஃப்ரெண்டா இல்ல தொடரணுமா இல்ல என்ன அப்படின்றது ஒரு குழப்பமா இருக்கு. வேண்டாம். அதாவது உங்களுக்கே இப்ப கிளியர் ஆயிடுச்சுல்ல. அவங்க வந்து உங்களை வந்து யூஸ் பண்றாங்க. அதாவது தேவைக்கு உங்களை பயன்படுத்திட்டு தேவையில்லாத போது அவங்க விட்டுட்டு போறாங்க. அந்த மாதிரியான நட்புகள் எப்போதுமே இந்த உடுக்கை இழந்தவன் கை போல் அங்கே எடுக்குன்னு களைவுதான் நட்புன்னு தானே அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு நட்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்லதுலயும் சரி கெட்டதுலயும் சரி நம்ம கூடவே இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கணும். ஆனா இது மாதிரி தேவைக்கு பயன்படுத்திட்டு தேவையில்லைன்னா தூக்கி போடுற நட்புகளை வச்சுட்டோம்னா அது நமக்கு என்னைக்கும் ஆபத்து தான். அத்தகைய நட்புகள் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க, அப்படியே விட்டுடுங்க. இருந்தாலும் என்னோட மனசுக்கு வந்து அந்த இது வந்து ஹர்ட்டிங்கா இருக்குதுங்க. இப்ப நான் உண்மையா பழகிருப்பேன். அது வந்து மேல் எண்ணம் வந்து வந்துகிட்டே இருக்குது. இப்போ என்ன ஆகும்னா, இது கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு தெரியும். அவங்கள விட இன்னொரு நட்பு உங்களுக்கு நல்ல நட்புகள் அமைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க. இப்ப நல்ல நட்புகள் உங்களுக்கு அமையணுங்கிறத மட்டும் நீங்க கவனமா வச்சுட்டே இருந்தீங்கன்னா, நல்ல நட்புகள் உங்களுக்கு வரும்போது அது மாதிரி தேவையில்லாத நட்புகளுடைய பழக்கம் எல்லாம் காணாம போயிடும். இல்லையா? அதனால நல்ல நட்புகள், அதாவது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் உறவு களவாமை வேண்டும்னு சொல்லுவார் இல்லையா? அந்த நட்பு மட்டும் நம்ம வந்து எப்பொழுதுமே நம்ம சுத்திலும் இருக்கணுங்கிற எண்ணத்தை மட்டும் நீங்க வலுவா போட்டே வரும்போது உங்களுக்கு தேவையான நட்புகள் மட்டும்தான் உங்களிடத்துல இருக்க முடியும். இன்னொன்னு, நல்ல ஒரு விஷயத்த கவனிங்க. உங்களை சுத்திலும் ஒரு சில பேர் வராங்க, ஒரு சில பேர் போறாங்கன்னா உங்ககிட்ட என்ன மாதிரியான குணங்கள் இருந்ததோ அது சார்ந்த நட்புகள் தான் உங்களை சூழ்ந்து இருக்கும். ஐயா நல்லா கவனிச்சு நல்லா யோசனை பண்ணுங்க. உங்களிடத்துல என்ன மாதிரியான குணங்கள் இருந்ததோ அது சார்ந்த நட்புகள் தான் உங்க கூட இருக்கும். இப்போ உங்ககிட்ட அந்த குணங்கள் மாறுபடுகிற போது அத்தகைய குணமுடையவர்கள் உங்களிடத்திலிருந்து விலகிடுவாங்க. ஓகே, இது எந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிறது? இப்ப நல்ல குணம்னு எடுத்துக்கிறதா இல்ல எப்படி எடுத்துக்கிறது? ரெண்டும் சரிதான். கெட்ட குணம் நம்ம கிட்ட இருந்தா நம்மளை சூழ்ந்து இருக்கக்கூடியவர்களும் கெட்ட குணமுடையவர்களாக இருப்பாங்க. இப்ப எங்கிட்ட அதே கெட்ட குணம் நல்ல குணங்களாக நான் அதிகப்படுத்தி கொண்டே நான் பயிற்சிகள்லாம் நல்லா செஞ்சு என்ன நான் மாற்ற ஆரம்பிக்கும் போது என்னை சுத்தில இருக்கக்கூடியவர்கள் நல்லவர்களாக மாறணும். அவங்களால மாற முடியலன்னு என்னை விட்டுட்டு போயிடுவாங்க. ஓகே ஓகே ஓகே, புரியுது புரியுது புரியுது. சரியா? அதுக்காக நான் கவலைப்பட வேண்டியது இல்லை. இவ்வளவு காலம் இருந்த நட்பு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த நட்பு இப்ப எனக்கு தேவை இல்லைன்னு நானே தான் முடிவு பண்ணிருக்கேன். கரெக்டா? கரெக்டுங்க. அதாவது நம்ம வந்து ஒரு துன்பத்துல இருக்கோம். இந்த சமயத்துல நம்மள உதவி செய்யணும். நம்மள கூட கொஞ்சம் குத்தி காட்டிட்டு நீ வந்து வேலைய சரியான வேலை இல்லாம இருக்க, நீ இங்க வீட்டுக்கு பக்கத்துல இல்லாம இருக்க அப்படின்றது கூட கொஞ்சம் எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறாங்க. அதெல்லாம் செய்யதான் செய்வாங்க. அதெல்லாம் நீங்க கண்டுக்காம விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதாவது அலட்சியப்படுத்த வேண்டிய கவலைகள் அப்படின்னு சொல்லுவார்ல மகரிஷி. அதெல்லாம் வேண்டியதில்லை. நமக்கு எத்தகைய சூழல் நமக்கு அமையணுமோ அத்தகைய சூழல்கள் தான் நமக்கு அமையும். அது சார்ந்துதான் நம்ம வாழ்க்கை போகும். அது ஒரு நாளைக்கு சொல்லுவாங்க, 4 நாளைக்கு சொல்லுவாங்க, அடுத்தப்பல என்ன கவனிக்காம போயிடுவாங்க. இப்போ என்னெல்லாம் எங்க போனாலுமே வந்து இவனெல்லாம் நமக்கு செட்டே ஆகாதுன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து சரி, குடும்ப உறுப்பினர்களும் சரி, இவங்க எல்லாம் நமக்கு ஒத்தே வராத ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா அதே ஃப்ரெண்ட்ஸ், அதே குடும்ப உறுப்பினர்கள் ஒரு காலகட்டத்துல அவர்கள் மாறி வரும்போது இந்த உறவு வேணும்னு தேடி ஓடியறக்கூடியவர்களாக மாறுவாங்க. சரிங்க. இப்ப இருக்க அந்த வெறுப்புணர்ச்சி வந்து வாழ்த்தி தான் குறைக்கணுமாங்க? இப்ப எப்படி அது வந்து இது பண்றது? வாழ்த்தி குறைக்கணும்னு நினைக்கும் போதே, வாழ்த்த ஆரம்பிக்கும் போதே அவர் செஞ்ச அந்த கெடுதல்லாம் தானே முதல்ல வந்து நிக்கும். அப்புறம் எங்க வாழ்த்துறது? அதனால பேசாம விட்டுடுங்க. அது 4 நாள் 5 நாள் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த எண்ணங்கள் வலுவிழந்து போயிடும். நீங்க வேற ஏதாவது செயல்ல உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்க. சரிங்க சரிங்க. அந்த நேரம் வரும்போது அல்லது அது மாதிரியான நினைவுகள் வரும்போது நீங்க உங்களுக்கு பிடித்த இன்னொரு நண்பரையோ அல்லது இன்னொரு உறவுகள் மேலேயோ நீங்க அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ற மாதிரி டயத்தை உருவாக்கிட்டீங்கன்னா இந்த உறவினுடைய தாக்கம் குறைஞ்சு போயிடும். சரிங்க சரி. ஒண்ணும் இல்லையா, நம்ம அப்பா அம்மா கூட ரொம்ப ரொம்ப க்ளோஸா தான் இருந்தோம்.
அப்புறம் திருமணம் ஆன உடனே நம்ம அப்பா அம்மா கிட்ட டைம் செலவுன்றதை விட யாருக்கிட்ட அதிகமா வச்சுக்கிறோம்? குடும்ப உறவுகள்ல இப்ப வாழ்க்கை துணை கிட்ட அதிக நேரம் வச்சுட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு, குழந்தைகள் வந்துருச்சு அப்படின்னா அதை விட அந்த குழந்தைகள் இடத்துல அதிகமா நேரம் செலவு பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்றோம் இல்லையா? இப்போ இந்த உறவுகள் காலத்தால மாறிக்கொண்டதான் இருக்கும். அதுக்காக புரியுது அவங்கள புரியுது மறந்துட்டோம்னு இல்ல. அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட இவங்க கிட்ட அதிக நேரம் இருக்கும், அவ்வளவுதான். புரியுதுங்க புரியுதுங்க. நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நிறைய விஷயங்கள் கேட்டு தெளிவு பெற்றுட்டீங்க ஐயா. நம்ம டைவர்ட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா ஐயா? ஒரு பக்தி பாடல் கேட்கறது, ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்கறது, இப்படி நம்மள நாமளே நம்ம டைவர்ட் பண்ணிக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நம்ம வெளியில வந்துடலாமா? அததான் நான் அவர்கிட்ட சொன்னேன். உங்களை நீங்க டைவர்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்க உங்களுக்கு பிடிச்ச உறவுகள் மேலேயோ அல்லது பிடிச்ச ஒரு பொருள் மேலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க டைவர்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அந்த சிக்கல்கள் வராதுல்ல. மிக்க நன்றிகள். எனக்கு ஆரம்ப காலத்துல இருந்தே இப்போ குடும்ப உறவுகள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே பெரும்பாலும் அவங்களுடைய சுயநலத்தோட தான் இருக்கிறாங்க எல்லாருமே. அவங்க நமக்கு தேவைக்கு பயன்படுத்தி தேவையில்லைன்னா தூக்கி போடுறாங்களா இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது அந்த இடத்துல நம்ம ஏன் அவ்வளவு தூரத்துக்கு டயத்தை ஸ்பெண்ட் பண்ணணும்? பேசாம போய் மடத்துல உட்காந்து மௌனம் பண்ணுவோம், தவம் பண்ணுவோம், அப்படியே ஓடிடுவேன். அது என்ன ஆகும், கொஞ்ச நாள் ஆக ஆக எனக்கு அவங்க கிட்ட ரொம்ப டிட்டாச்மெண்ட்ஸ் இருந்தது. ஆனா இப்போ அதே ஆட்கள் எல்லாம் எங்கிட்ட எதா இருந்தாலும் பாஸ்கர்ட்ட கேட்டு செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஓடியாராங்கல்ல. இப்ப நம்ம கிட்ட மேம்பாடு வரும்போது அவங்க நம்மளை தேடி வரக்கூடிய காலம் வந்துடும். ஆரம்பத்துல கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொண்டு பழக்கப்படுத்திட்டு வந்தா தான் சரியா. சாமிஜியே அடிச்சுதானே விரட்டினாங்கம்மா. ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல நீங்க சொல்ற மாதிரி இந்த உறவுகளால திருப்பி அவங்க சொன்ன வார்த்தைகள், அவங்க நடந்துகிட்ட செய்கைகள், இதெல்லாம் திருப்பி அந்த கண்ண மூடி தவம் பண்றோம்னு உட்கார்ந்தா கூட அதுதான் வந்துட்டு இருக்கும். அதனால கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் அந்த மோட்டிவேஷனல் சாங் இல்ல ஸ்பீச் நிறைய பேர் கொடுக்குறாங்க. அந்த ஸ்பீச் எல்லாம் கேட்க அது மறந்து போயிட்டு அதுக்கப்புறம் தவம் பண்ணும்போது நம்மளுக்கு தவம் நல்ல தவநிலை வந்து. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஏன் அடுத்து ஒரு இறுதி அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேளுங்க, நிகழ்ச்சியை நிறைவு செய்யணும். வாழ்க வளமுடன் சுசிலாமா, வாய்ப்புக்கு நன்றி ஐயா. பாஸ்கரன் ஐயா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். உங்களுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சி ரொம்ப அற்புதங்கய்யா. அம்மா ரொம்ப ஷார்ட்டா பேச சொல்லியிருக்காங்க ஐயா. எனக்கு ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் தாங்கய்யா. அதாவது இப்ப கடந்த 20 வருடங்களாக மனவளக்கலையில இருக்கிறோம். தொடர்ந்து தவம் நம்மளால் முடிந்த அளவு இயன்ற அளவு தவம் பண்ணிட்டு அறமான செயல்களை செய்து கொண்டு மற்ற உயிர்கள் துன்பப்படக்கூடாதுங்கிற நிலையில நம்ம இருக்கோம். வார்த்தையாலேயோ மனதாலேயோ இல்ல செய்கையாலேயோ அவங்களுக்கு மனவேதனை எதுவும் வந்துடக்கூடாதுங்கிற மாதிரிதான் நம்மளுடைய நிலை நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில கூட எனக்கு இப்ப என்ன பேர் கொடுத்திருக்காங்க உறவுகள் பக்கத்துலன்னா, நீ ஒரு லூஸ் டாக் விடுறீங்க. எது நடந்ததோ அதை நடந்தது மாதிரிதான் ஒருத்தவங்க கேக்குறாங்க, நான் சொல்லிடுறேன். ஆமாங்க, அவங்க பாவம், அவங்களுக்கு தெரியல, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, பரவாயில்ல விடுங்க, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நான் சொல்லும்போது அவங்க எனக்கு முன்பாகவே சொல்றாங்க, இந்த அம்மா எதுவுமே அப்படியே பேசும், லூஸ் டாக் விடுது, இதுக்கு எதுவுமே மறைவா பேச தெரியலன்னா. ஐயா, நான் நினைக்கிறேன், நான் அகத்தாய்வு பண்ணும்போது நினைக்கிறேன், இதுதான் என்னுடைய இயல்பை நான் ஏன் மாற்றிக்கொள்ளணும்? நான் வேற மாதிரி மாறக்கூடாது இல்லையா? சொன்னதை இல்லை என்று சொல்வதோ, இல்லை என்பதை உண்மை என்று சொல்வதோ, சொல்லாததை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றதோ தவறு இல்லையாங்கய்யா? இயற்கைக்கு புறம்பான விஷயம் இல்லையா? அப்ப என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், நான் நானாக தான் இருக்கிறேன், மகரிஷிக்கு உண்மையாக இருக்கிறேன். நான் அவருக்கு சிஷ்ய என்ற முறையில அவருடைய அந்த வேதாத்திரிய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு அதை நான் ஓரளவுக்கு அதை நம்ம கொண்டு வரணுங்கிற அந்த மனப்பாங்குல இருக்கும்பொழுதுதான் நான் நினைச்சுக்குவேன், மனசை அவங்க ஏதாவது சொல்லிட்டா கூட வாழ்க்கை வளமுடன் அதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிய நிலையில அவங்க இல்ல, அறியாமையில இருக்காங்க, சொன்னா சொல்லிட்டு போறாங்க. ஆனா இறுதியாக நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுவேங்க. உங்களுடைய மனதை கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்கப்பா, சாரி, வாழ்க்கை வளமுடன் சொல்லிட்டு நான் வந்துருவேங்க. திரும்பி என் மனதுக்கு அது ஒரு பாதிப்பை கொடுப்பதும் இல்லை. அவங்க திரும்பி மீண்டும் பார்க்கும்போது அவங்க மேல ஒரு வெறுப்போ கோபமோ வார்த்தைகளோ எதுவும் வருவதும் இல்லை.
அம்மா நல்லா இருக்கீங்களா, காஃபி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்த நிமிஷம் கொஞ்சம் நார்மலா பேச ஆரம்பிச்சிருவாங்க ஒரு நாள்ல. சோ என்னை நான் இந்த நிலைப்பாடு எப்படி நான் உணர்ந்து கொள்வதுங்க ஐயா, அதுதான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப நீங்களே பதிலும் சொல்லிட்டீங்க, கேள்வியும் கேட்டுட்டீங்க இல்லையா? அதனால மாற்றம் உங்ககிட்டயே வரணுங்கிறதா மிக முக்கியம். அந்த மாற்றத்தை நீங்க உருவாக்கிக்கிட்டு தானே இருக்கிறீங்க. அதனால நல்ல விஷயம்தான், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்கம்மா, போதும். கண்டிப்பாங்க. அப்படி தெரியாம ஒரு விஷயம் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மானசீகமாக அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு மீண்டும் இந்த வார்த்தை என்னுடைய வாயில் வரக்கூடாது அப்படின்னு மனசுல நான் நினைச்சுக்கிட்டது உண்டு. அதுக்கு திரும்பி வரக்கூடாதுன்னு ஒரு சங்கல்பத்தையும் எடுத்துக்கிடுறீங்க. வாழ்க வளமுடன். நல்லது. அது மாதிரி நீங்க அந்த சங்கல்பம் இதுதான் தற்சோதனை. இந்த தற்சோதனை நம்ம செய்ய செய்யதான் நம்ம கிட்ட அந்த மாற்றங்கள் வரும். ஆமாங்க. ரெண்டாவது ஆமா, அம்மா சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த ஏதாவது ஒரு மனசுக்கு கஷ்டமா வரும்போது மகானுடைய ஸ்பீச்சஸ் எவ்வளவோ நமக்கு யூடியூப்லயே இருக்குதுங்கயா. இதே ஒண்ணு பார்த்து கண்களை மூடி அந்த சாந்தி நிலையில அந்த புருவ மத்தியில அதை கேட்க என்னுடைய மனதுல நல்ல ஒரு மாற்றம் வந்துருங்கயா. அதுதாங்க எனக்கு இப்போதைக்கு என்னுடைய உலகம், என்னுடைய எல்லாமே வேதாத்திரிய கருத்துக்களும் மகான் மட்டும்தாங்க. மகான் இல்லை என்றால் இன்னைக்கு நான் இல்லை, அவ்வளவுதான். எனக்கு 65 வயசு ஆயிடுச்சு. இருக்கிற காலம் வரைக்கும் இப்படியேதான் இருக்க போறேன். என்கிட்ட எந்த மாற்றமும் வராது. நான் இப்படிதான் இருப்பேன், இதோடயே தான் இருப்பேன். எனக்கு வாழ்க வளமுடன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போதே என்னுடைய உயிர் என்னுடைய உடல்ல இருந்து பிரியணும் அப்படின்னு தாங்க நானே வேண்டிட்டு இருக்கேன் மகனுக்கு. நல்லது. ஆமா, எல்லாமே நமக்குள்ள அந்த இவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுத்திருக்காங்கன்னா அதை எந்த இடத்துலயும் நம்ம சிரமப்படுத்தாம வாழ்ந்து பழக்கிறணும். பல பேருக்கும் பயனுள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போகணும். அப்படிங்கும்போது அதுக்கு சார்ந்த பயிற்சிகளையும் நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே வரணும். இந்த பயிற்சியும் பழக்கமும் தான் நம்ம வாழ்க்கையை மாற்றம். பயிற்சி பழக்கமாகணும், பழக்கம் வழக்கமாகணும், வழக்கமே வாழ்க்கையாக மாறணும். இந்த வாழ்க்கை தான் நமக்கு ஒரு மாற்றம், ஒரு இந்த உலகத்துக்கு நம்ம கொடுத்துட்டு போகக்கூடிய செய்தியாக இருக்கணும். கண்டிப்பாங்க. ஒரு ஆல்பா நிலையிலேயே எங்களுக்கு கொடுத்ததுனால ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை கேள்வி பதில் நிகழ்ச்சியாக நான் உணர்கிறேன் ஐயா. உங்க அருள் பண்ணி உங்களுடைய இதுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு எப்பயும் மகான் துணை இருக்கட்டும்னு இந்த சகோதரி அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஐயா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். சுசிலாமா, வாய்ப்புக்கு நன்றி. சுசிலாமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றி. சுசிலாமா, லைன்ல இருக்கீங்களா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் அன்மியூட் பண்ணாமே பேசிட்டு இருக்கேன். நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாங்களா ஐயா? நல்லதுமா, நிறைவு பண்ணிக்கலாம். சிறப்பு. இவ்வளவு அருமையாக இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கிய உங்களுக்கும், இதை திறம்பட விண்ணொலி வழியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஐடி துறை சார்ந்த நிர்வாகிகளுக்கும், இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வழங்கிய இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி தெரிவித்து நிறைவு செய்வோம். நாம் அத்தனை பேரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நெய்லாயம், வளை செல்வம், உயர்வுகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக பேராசிரியர் அருள்தி பாஸ்கர் ஐயா அவர்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நல்ல விளக்கங்களை அளித்து நம்முடைய சிந்தனைகளையும் மாற்றியுள்ளார்கள். ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகளை வாழ்த்தின் மூலம் தெரிவித்து மகிழ்வோம். இணைப்பில் உள்ள அனைவரும் துரிய நிலைக்கு வந்து விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி பாஸ்கர் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குருவின் நினைவில் நின்று வாழ்த்தி மகிழ்வோம். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே